Daily. Taste the Daily. நியூஸ் டே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உரிமை குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நேயர்களே, இன்றைய உரிமை குரல் நிகழ்ச்சியின் விவாத தலைப்பு என்ன அப்படின்றத சிறப்பு தொகுப்பு மூலமா தெரிஞ்சுக்கலாம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தோடு தமிழ்நாடு முழுக்க எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி. மக்களின் ஏகோபித்த ஆதரவோடு தற்போது 3வது கட்ட சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி. செல்லும் இடமெல்லாம் எடப்பாடியாருக்கு கூடும் மக்கள் கூட்டம் அதிமுக ஆட்சியை எதிர்பார்த்து மக்கள் காத்திருப்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. அதிமுக மக்கள் நலனுக்காக செய்த திட்டங்களையும் 50 மாத கால திமுக அரசு மக்களுக்கு செய்த துரோகங்களையும் மக்களிடம் எடுத்து கூறி வருகிறார் எதிர்க்கட்சி தலைவர். தேர்தல் நேரத்தில் கொடுத்த 525 வாக்குறுதிகளில் 10% கூட நிறைவேற்றாமல் 95% வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டதாக மக்களிடம் மாய தோற்றத்தை ஏற்படுத்தி வருகிறார் ஸ்டாலின். நாள்தோறும் அரங்கேறி வரும் கொலை, கொள்ளை சம்பவங்கள், பெண்களுக்கு எதிராக அரங்கேறும் குற்றங்கள், 100க்கும் மேற்பட்ட கள்ளச்சாராய மரணங்கள், 25க்கும் மேற்பட்ட காவல் நிலைய மரணங்கள், நிறுத்தி வைக்கப்பட்ட அதிமுகவின் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷனுக்காக திமுக கொண்டு வரும் திட்டங்கள் என ஸ்டாலின் அரசின் பித்தலாட்டங்களை மக்கள் முன் அம்பலப்படுத்தி வருகிறார் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி. எதிர்க்கட்சி தலைவரின் எழுச்சி பயணத்திற்கு கூடும் மக்களின் கூட்டம் விளம்பரத்தை மட்டுமே நம்பி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் திராவிட மாடல் அரசை ஆட்டம் காண வைத்திருக்கிறது. நீங்க எப்போ அண்ணா வருவீங்க என்று எதிர்க்கட்சி தலைவரிடம் மக்கள் கேட்பது ஸ்டாலின் மாடல் அரசுக்கு பாய் பாய் சொல்ல மக்கள் தயாராகி விட்டார்கள் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. எதிர்க்கட்சி தலைவரின் எழுச்சி பயணம் தமிழக தேர்தல் களத்தை மாற்றியிருப்பதாக திராவிட மாடல் அரசுக்கு ஷாக் கொடுத்திருக்கிறது உளவுத்துறை. இதனால் மக்களை ஏமாற்றவும் மக்களிடம் தங்களது இருப்பை காட்டிக்கொள்ளவும் நாள்தோறும் பல்வேறு நாடகங்களை அரங்கேற்றியும் பொய் புரட்டுகளை அவிழ்த்துவிட்டு கொண்டிருக்கிறது ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு. ஆக மொத்தத்தில் எதிர்க்கட்சி தலைவரின் எழுச்சி பயணம் தமிழக அரசியல் களத்தை மாற்றியிருக்கிறதா? புரட்சி தமிழருக்கு கூடும் மக்கள் கூட்டம் சொல்லும் செய்தி என்ன? மீண்டும் அதிமுக ஆட்சியை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்களா தமிழக மக்கள்? ஸ்டாலின் மாடல் அரசுக்கு பை பை சொல்ல தயாராகி விட்டார்களா தமிழக மக்கள்? புரட்சி தமிழரின் 3ஆம் கட்ட சுற்றுப்பயணம் சொல்லும் செய்தி என்ன என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி. இன்றைய உரிமை குரல் நிகழ்ச்சியில் 3ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தை தொடங்கிய எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழரின் சுற்றுப்பயணம் தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை விதைத்தது எப்படி அப்படிங்கிற கேள்விக்கு தான் விடை தேட இருக்கிறோம். நிகழ்ச்சியில் விவாதிப்பதற்காக அரங்கத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அதிமுகவிலிருந்து திரு குரலார் கோபிநாதன் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அப்பாஸ் அவர்கள், வழக்கறிஞர் திரு மணி கங்காதரன் அவர்கள், இணைய வழியில் இணைந்திருக்கிறார் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியிலிருந்து ராஜேஸ்வரி பிரியா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். கோபிநாதன் சார், நிகழ்ச்சி முதல்ல உங்கள்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். தமிழகத்தில் அரசியல் களம் மாறிடுச்சு, எதிர்க்கட்சி தலைவரோட அந்த எழுச்சி பயணத்துக்கு பிறகு தமிழகத்தில் அரசியல் களம் மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி இப்போ சமீப நாட்களாக நம்ம கேட்டுக்கிட்டே வரோம். எந்த புள்ளியில் சொல்றீங்க அரசியல் களம் மாறிடுச்சு அப்படின்ட்டு? இல்லை, ஒரு கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருமா என்பதை மக்களுடைய கூட்டத்தை பார்த்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது புரட்சி தமிழருக்கு வருகிற கூட்டம் ஒரு அபரிதமான கூட்டம். இந்த கூட்டத்தில் இன்றைக்கி அவங்க உளவுத்துறையே கொடுத்த ரிப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் போகிற இடங்கள் எல்லாம் அபரிதமான கூட்டம் வருகிறது. ஆனால் அந்த கூட்டம் கட்சியினுடைய தொண்டர்கள் மட்டுமல்ல, அந்த கட்சியினுடைய கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்கள் மட்டுமல்ல, பொதுமக்கள் ஆர்வமாக கலந்து கொள்கிறார்கள். அதுதான் அவங்களுக்கு அச்சத்தையும் இன்றைக்கு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அதுதான் உளவுத்துறை ரிப்போர்ட். ஸோ அதுக்கு தான் அவர்கள் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். என்னென்னா, எடப்பாடிக்கு வருகிற கூட்டம்
வெறும் கட்சி தொண்டர்கள் கூட்டமாக இல்லை, கூட்டணி கட்சிக்காரர்களுடைய கூட்டமாக இல்லை, பொதுமக்கள் அதில் ஆர்வமாக கலந்து கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கடந்த வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே தமிழக மக்கள் ஒரு ஆட்சியும் இன்னொரு ஆட்சியும் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. வாக்காளர்கள் அப்படி தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ ஒரு வாக்குச்சாவடிக்கு போகிறதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் நமக்கு என்ன செய்தார்கள், இந்த ஆட்சியில் என்ன செய்தார்கள் என்பது தான் ஒப்பிட்டு பார்ப்பார்கள். அப்படி பார்க்கிற பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் இப்பொழுது இந்த 53 மாத ஆட்சியும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக மக்களை பொய்யாக வாக்குறுதிகளை சொல்லி ஏமாற்றி இருக்கிறார்கள் என்று அப்பட்டமாக தெரிகிறது. அதனால எல்லாருமே வாட்டிட்டு இருக்காங்க. என்ன சந்தேகம்னா சார், இப்ப நீங்க எதிர்க்கட்சி தலைவருக்கு மக்கள் கூட்டம் கூடுது, அதனால அரசியல் களமே மாறிடுச்சு அப்படின்லாம் சொல்றீங்க. இப்ப அதிமுகவோட சாதனைகளால மக்கள் கூட்டம் கூடுதுன்னு உங்களோட வாதத்துப்படி வச்சுக்கிட்டா கூட, ஆனா முதலமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழகம் வந்து வளர்ச்சியில முன்னேறிடுச்சு, 11.19% வந்து தமிழ்நாடு முன்னேறி இருக்கு, அந்த வளர்ச்சிக்கு திராவிட மாடல் அரசு தான் காரணம், மக்களுக்கு சொல்லாத திட்டங்களையும் நாங்க செஞ்சிருக்கோம், அடுத்து திராவிட மாடல் 2.0 லோடிங் அப்படின்லாம் முதலமைச்சர் பேசுறாரு அப்படின்னா அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? ஒன்று நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணுங்க. என்னன்னா, நீங்க சும்மா இந்த விளம்பரத்தினாலேயே ஒரு ஆட்சியை நடத்தி விட முடியாது, ஒரு விளம்பரத்தினாலே இந்த ஆட்சி சிறப்பான ஆட்சி என்று சொல்லிவிட முடியாது. நீங்க அதற்கான எடுத்துக்காட்டுகள்லாம் எடுத்துக்கணும். நீங்க இன்றைக்கு கல்வியில உயர்கல்வியில நம்ம 55% எட்டியிருக்கிறோம் என்று சொன்னா, நீங்க இதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில எத்தனை சதவீதம்? 21%. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த தனியார் பொறியியல் கல்லூரியும் தனியார் மருத்துவக் கல்லூரியும் கொண்டு வந்த பிறகு, சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்த பிறகுதான் பள்ளிக்கு செல்லுகிற ஏழை எளிய மாணவருடைய கூட்டம் அதிகமாச்சு. அதுதான் அதன் பிறகுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் 51% வந்தது. இன்னைக்கு உன்னுடைய ஆட்சி இல்ல 3% தான். 51 ஆட்சி 21%-லிருந்து 51 ஆட்சி. அப்ப யாருடைய முன்னேற்றம் அது? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொலைநோக்கு திட்டம் 2023 தனிநபருடைய வருமானம் ஏறக்குறைய 4 லட்சம் ரூபாய்க்கு உயரும் என்று திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தின் காரணமாக தான் இன்றைக்கு நீங்க ஜிடிபி உயர்ந்திருக்கிறது. நீங்க அது மட்டும் இல்ல, எல்லா திட்டத்தையும் எடுத்து, அதுதான் நான் சொல்றேன், ஒப்பிட்டு பாருங்கள். நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் மக்கள் எப்படி பார்க்கறாங்கன்னா, திமுக வந்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி நீட்டை ஒழிப்போம், ஒரே கையெழுத்துல அதை காலி பண்ணிடுவோம் அப்படின்னாங்க. ஆனா இது வரைக்கும் எந்தவித முயற்சியும் செய்யல. ஆனா அதுக்கு தான் ஒரு காரணம் சொல்றாங்க, எங்க இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சியில் இல்ல, அதனால நாங்க அதை ஒழிக்கலன்னு கூட அரசு சார்பா பேசுறவங்க அதை தானே சொல்லி. எப்படி நீங்க சொன்னா கூட, நீங்க நம்ம இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் ஒழிப்போம் நீங்க உங்களுடைய வாக்குறுதியில சொல்லலையே. ஒரே கையெழுத்து தான் நீங்க சொன்னீங்க. இன்னொன்னு வந்து அது நீதிமன்றத்தில் இருக்கு. அதை மறைத்து நீங்க உங்க நீதிமன்றத்தில் சிதம்பரத்தினுடைய மனைவி நளினி அவர்கள் ஆட்சி அந்த வழக்கை நடத்தி விட்டு வெளியில வந்து ஒரு பேட்டி கொடுக்கறாங்க, எந்த கொம்பனாலையும் நீட்டை இனிமே அழிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. யாரு? உங்க கூட்டணியில் இருக்கிறவங்க. சோ இப்ப நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னு சொன்னா, அவர்கள் சொன்னது நீட்டை ஒழிப்போம் என்று பொய்யாக சொல்லி மக்களை ஏமாற்றினார்கள். ஆனா அதே சமயத்துல புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நீட்டை ஒழிக்கணும், அதை விட முக்கியம் ஏழை எளிய மாணவர்கள் நீட்டில் நீங்க வெற்றி பெற்று அவர்கள் மருத்துவ கல்லூரிக்கு போகணும், அதற்காக 7.5% எடுத்தாங்க. அதுதான் நீங்க உன்னதமான திட்டம். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு வருடத்திற்கு ஏறக்குறை 700 ஏழை எளிய மாணவர்கள் அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவ கல்லூரியில இடம் வாங்குறாங்க. புரியுது. எனக்கு என்ன சந்தேகம்னா சார், இப்போ ஒரு ஆளும் கட்சிக்கு கூடாத ஒரு கூட்டம் எதிர்கட்சி தலைவருக்கு கூடுது அப்படின்னா என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. சிம்பிளுங்க, சிம்பிள். என்னன்னா, அதாவது வெயிலில் போனவனுக்கு தான் நிழலின் அருமை தெரியும் என்று சொல்வார்கள். வெயில்ல போனாதான் உங்களுக்கு தெரியும் அந்த நிழலினுடைய அருமை. சோ அப்படித்தான் இப்ப என்ன, எதற்காக அந்த கூட்டம் வருகிறது என்று சொன்னா, நீங்க உங்க 2021 இந்த மக்கள் ஓட்டு போடுகிற பொழுது என்ன நினைத்தார்கள் என்று சொன்னா, இதோ ஸ்டாலின் வந்து இந்த நாட்டையே மாற்றி விடுவார், சிறப்பான ஆட்சியை தருவார், அவர் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் ஏறக்குறைய 90% நிறைவேற்றுவார், நம்ம வாழ்க்கை தரம் முன்னேறும், கல்வி தரம் முன்னேறும். என்னென்ன சொன்னாரு? கல்வியில உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, வங்கியில இருந்து வாங்கிய கடன் அதை தள்ளி விடுவேன்,
இவர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு என்ன சொன்னாரு? உங்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்து விடுவேன். நீங்க மாணவர்களுக்கு என்ன சொன்னார்? இந்த மடிக்கணினி திட்டம் நிறுத்தப்படாது, ஒரே சைக்கிள் உங்களுக்கு கொடுப்போம், உங்களுக்கு அதை விட அதிகமான சலுகைகள் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாரு. எதையுமே நிறைவேற்றலையே. பெண்களுக்கு முதியோர் உதவித்தொகையை நீங்க நிறுத்திட்டு நாங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டோம் அப்படின்னு நீங்க போய் சொல்றீங்க. அது மட்டுமல்ல, 1000 ரூபாய் எல்லா மகளிருக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்க, அதையும் எல்லாருக்கும் கொடுக்கல. இப்படி பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றி விட்டார்கள். அது உங்களுக்கு எப்படின்னா கடுமையான எதிர்பார்ப்போடு இருந்த மக்களுக்கு கடுமையான வறட்சி. ஆனா இப்ப நீங்க சொன்ன மாதிரி அரசு ஊழியர்கள் போராடுறாங்க, போக்குவரத்து ஊழியர்கள் போராடுறாங்க, இப்போ தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, மாற்றுத்திறனாளிகள் போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க. அரசு சொல்ற 1000 ரூபாய் அப்படின்னு அரசு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த 1000 ரூபாய் இன்னும் எங்களுக்கு பாதி பேருக்கு கிடைக்கல அப்படின்னு பெண்கள் ஒரு பக்கம் கொந்தளிக்கிறாங்க. இலவச மகளிர் பேருந்து அப்படி விடியல் பயணம் அப்படின்றாங்க, அதுல பேருந்தே வரதில்லை அப்படின்லாம் புலம்புறாங்கல்ல. இப்ப மக்கள் உணர்ந்துட்டாங்களா? திமுக ஆட்சி விட அதிமுக ஆட்சியே சிறப்பா இருந்துச்சு அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்றாங்க. அதுதான் உண்மை. அதுதான் நான் சொல்றேன். என்னன்னா, வெயிலில் இருந்தவனுக்கு தான் நிழலின் அருமை தெரியும். அதனால இந்த ஆட்சியினுடைய கொடுமையை அனுபவிக்கிறார்கள். இந்த ஆட்சி சொன்ன பொய்யை உணர்ந்து பார்க்கிறார்கள். இதற்கு கம்பேர் பண்றாங்க எடப்பாடியினுடைய ஆட்சியோட. அந்த எடப்பாடி ஆட்சியில என்னென்ன நடந்தது என்று பார்க்கிறார்கள். ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண ஒரு கல்லூரி மாணவிட்ட போய் நீங்க கேட்கறாங்க, பேட்டி கேட்கிற பொழுது அந்த பெண் சொல்லுகிறாள், என்னன்னா கொரோனா காலத்துல வருமானம் கிடையாது அரசுக்கு, எந்தவித வருமானமும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் மக்களுக்கு தேவையானதை எடப்பாடி அவர்கள் செய்தார்கள். இலவசமாக உங்களுக்கு ரேஷன் அரிசி கொடுத்தாங்க, இலவசமாக இது கொடுத்தாங்க, என்ன கொடுத்தாங்க, பருப்பு வகைகள் கொடுத்தாங்க, அத்தியாவசிய பொருட்கள் கொடுத்தாங்க. ஆனா இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏறக்குறைய 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க, அந்த தொகை இருக்கிறது. மத்திய அரசு ஏறக்குறைய 5 லட்சம் ரூபாய்க்கு பணம் கொடுத்துருக்காங்க, அந்த தொகை இருக்கிறது. இன்றைக்கு இதுல லிக்கர்ல உங்களுக்கு வருமானம் ஏறக்குறைய 65,000 கோடி வருகிறது, மணல்ல 25,000 கோடி வருகிறது. இவ்வளவு தொகையும் வந்த பிறகு போதிய வருமானம் இருக்கு அரசு. இதை விட அதிகமாகவே வருமானம் வந்திருக்கு. அவ்வளவு வந்தும் இவன் எங்களுக்கு வருமானம் இல்லை, அதனால நான் என்னால செய்ய முடியல என்று சொல்லுவது அப்பட்டமான பொய். அதனால மக்களை ஏமாற்றுகிறார்கள். பெண்கள்கிட்ட என்ன சொல்றாரு இவரு? ஏன் நான் எல்லாருக்கும் கொடுக்க முடியல என்று சொன்னா எங்களுக்கு நிதி பற்றல, அதனால மத்திய அரசு எங்களுக்கு நிதி கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையான நிலைமை என்ன? அவன் ஏறக்குறைய கடந்த 10 ஆண்டுகள்ல 10 லட்சம் கோடி கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு மோடி அவர்கள் சொல்லி இருக்கிறாரு. 5 லட்சம் கோடி நீ பெற்றுவிட்டு நீ மக்களை ஏமாற்றுகிறாய். அப்ப ஆளும் அரசு மீதான அதிருப்தி தான் அந்த கள மாற்றத்துக்கு காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாங்களா? நிச்சயமாக அதனுடைய வெறுப்பு, எதிர்ப்பு, ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்வார்கள்ல, அது ஒரு அரசுக்கு மேல எதிராக ஏறக்குறைய 5% இருக்கும் அல்லது 6% இருக்கும். இப்பொழுது ஏறக்குறைய 15% இருக்கு. 15% ஆட்சிக்கு எதிராக மக்கள் திரும்பி இருக்கிறார்கள் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. அந்த காரணமாகத்தான் இன்னைக்கு இவர் போகிற இடங்களெல்லாம் கூட்டம் வருது. அங்க வெளிப்படையாகவே மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே, நீங்க எப்ப வருவீங்க, எப்பொழுது 26 வருகும், எப்பொழுது உங்களுடைய ஆட்சி வரும், எப்பொழுது உங்கள் ஆட்சி மலரும், நாங்கள் மீண்டும் இந்த சிறையிலிருந்து எப்படி விடுபடுவோம், எப்போ கேக்குறாங்க பெண்கள். ஆமா, அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு மக்கள் வந்து விட்டார்கள். அதுதான் உண்மையான நிலைமை. அதனால இன்னைக்கு இவரு என்ன சொன்னாலும், விளம்பரத்தை எப்படி படுத்தினாலும் மக்கள் என்று உணர்ந்து கொண்டார்கள். எல்லா துறை மக்களும் இன்றைக்கு வெறுப்புல. ஓகே, நான் முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். ராஜேஸ்வரி பிரியா மேம், ஆளும் திமுக அரசோட விளம்பரத்தை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. எதிர்கட்சி தலைவருக்கு கூடக்கூடிய இந்த கூட்டத்தை வச்சுதான் நாங்க சொல்றோம் தேர்தல் களம் மாறிடுச்சு அப்படின்னு கோபிநாதன் சார் சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த களம் மாற்றத்துக்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது பிரச்சாரம் அப்படிங்கிறது மிக சிறப்பாக எல்லா தொகுதிகளிலுமே அமைஞ்சுக்கிட்டு இருக்கிறத பாக்குறோம்ல. எதிர்கட்சி தலைவருடைய பிரச்சாரம் அந்தந்த பகுதி மக்கள் மத்தியில என்ன மாதிரி பேசிக்கிறாங்க, அண்ணன் கூறியது போல கட்சிக்காரவங்க மட்டும் கூடாம பொது மக்களும் அங்க வரக்கூடிய நிலையை அங்க என்ன பேசுறாங்கன்னு பாக்குறாங்க. ஏன்னு கேட்டா, குறிப்பாக அந்தந்த பகுதி பிரச்சனைகளை எடுத்து பேச தொடங்கி விட்டார் எதிர்கட்சி தலைவர் அவர்கள். அந்தந்த பகுதியில உள்ள பிரச்சனைகளை எடுத்து மிகவும் தெளிவாக அதற்கான தீர்வை நோக்கி நாங்க ஆட்சிக்கு வந்தா இதை நாங்க செய்து கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுக்கும் போது அது இன்னும் வலுவாக எடுப்படுது.
அப்ப அங்க பேசப்படுற பேச்சு அடுத்த தொகுதிக்கு போகும்போது அங்க என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ அந்த பொதுமக்களை வந்து எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதாவது ஒரு 4 முக்கியமான விஷயத்த அவங்க பிரதானமா எடுத்து இந்த பிரச்சாரத்தை துவங்கி இருக்காங்க. இன்னைக்கு இந்த ஆட்சியோட நிலை எப்படி இருக்கு? மிக மோசமான சட்ட ஒழுங்கு சீர்கேடு இருக்கு. இந்த ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, டாஸ்மாக் ஊழல் நடந்திருக்கு, ஊழல் எல்லா துறையிலுமே நடந்திருக்கு, ஒரு துறை விடாம எல்லா துறைகளிலுமே ஊழல் நடந்திருக்கு, இது மாதிரி கள்ளச்சாராய மரணம் நடந்திருக்கு, எதையுமே அவங்க லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு நீங்க குறிப்பிட்டது போல. இப்ப தொடர்ச்சியா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இன்றைய அவலங்களையும் சொல்றாரு. அதற்கு அடுத்து அவர்கள் கொடுத்த வாக்குறுதியில அவங்க பொய் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதையும் எடுத்து கரெக்டா பாயிண்ட் பண்ணி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சென்ற ஆட்சியில திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆட்சி செய்த போது என்னென்னலாம் சாதனைகள் செய்தார்களோ அந்த சாதனையை தெள்ள தெளிவாக மக்கள் மத்தியில விளக்கமா சொல்றாங்க. நாங்க ஆட்சியில இருந்த போது இது மாதிரி 7.5% இடஒதுக்கீடா இருக்கட்டும், இன்னும் மற்றதா இருக்கட்டும், இதெல்லாம் நாங்க செய்திருக்கிறோம், மக்களுக்காக விவசாயிகளுக்கு செய்திருக்கிறோம், தொழில்துறை நிவாரணம் கொடுத்திருக்கோம், விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுத்திருக்கோங்கிற விஷயம் எல்லாத்தையுமே அவங்க ஒரு இயல்பான முறையில மக்களுக்கு புரியுற வகையில ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க. இதுதான் இந்த பிரச்சாரத்தை இன்னும் எழுச்சியாக, இன்னும் மிக அருமையாக சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி போற இடத்துல எல்லாம் ஒரு வெகு சிறப்பாக போயிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதோட அடிஷனலா 2026ல என்ன மாதிரியான தேர்தல் வாக்குறுதிகளை நம்ம கொடுக்க போறோம்ங்கிறதையுமே இப்ப 1000 ரூபாய் வாங்குற பெண்களுக்கு 1500 ரூபாய் கொடுப்போம் அப்படிங்கிறது வரைக்கும் அந்த ஃபியூச்சர் பிளானையும் எடுத்து சொல்லும் போது மக்கள் மத்தியில ஒரு உற்சாகம் வந்துட்டு புரியுது மேம். இப்போ கடந்த கால அதிமுக ஆட்சியோட சாதனைகளை எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு. இன்னொன்னு 2026ல அதிமுக என்னென்ன வாக்குறுதிகளை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு. உதாரணமா இப்ப தீபாவளிக்கு சேலை கொடுக்கப்படுன்றாரு, மகளிருக்கு 1500 ரூபாய் கொடுக்கப்படுன்றாரு. இன்னொன்னு பகுதி வாரியா என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அதை திமுக அரசு செய்யல அப்படிங்கறதையும் அம்பலப்படுத்துறாருல. இதனால அதிமுக அரசு மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாங்களா? கண்டிப்பா. அதாவது மிகப்பெரிய நம்பிக்கை வந்திருக்கு, மிகப்பெரிய நம்பிக்கை. இன்னைக்கு இந்த அளவுக்கு எந்த பேப்பரும் இல்லாம மக்கள் பிரச்சனைகளை தெள்ள தெளிவாக பேசக்கூடிய ஒரு தலைவராக மக்கள் பார்க்க தொடங்கிட்டாங்க. அதனால இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. மக்கள் மத்தியில இவங்க வந்தாதான் நல்லா இருக்குங்கிற எண்ணமோ, எப்ப ஆட்சி மாறுங்கிற எண்ணமோ நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது. ஏன்னா இன்றைய அவலங்கள் அதிகமாயிட்டே போகுது. கொலை இல்லாத நாளே இல்லைங்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் இத்தனை நாட்களாக போராடியும் கூட அவர்களுக்கு ஒரு சாதாரணமா அவங்களை ஒரு மனிதர்களாக கூட அவங்க ட்ரீட் செய்யற மாதிரி பதில் சொல்லல. அவர்களுடைய பதில் கூட சரியில்லை, அவங்க பேசுற விதம் சரியில்லை, அவர்களை நடத்தும் விதம் கூட சரியில்லை. அப்ப மனிதாபிமானமற்ற முறையில தான் இந்த ஆட்சியாளர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதையுமே மக்கள், அதாவது ஒரு 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 குறிப்பிட்ட துறை சார்ந்தவர்களுடைய பிரச்சனையாக மட்டும் அதை பார்க்க கூடாது. ஒட்டுமொத்த தமிழர்களும் அதை வாட்ச் பண்றாங்க, அதை பாக்குறாங்கிறத திமுக மறந்துட்டு அதிகார மமதையில இருக்காங்க. அவர்களுடைய தவறு என்னன்னா அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் நாங்க செய்வோங்கிற இடத்தை நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்கல்ல. அது நாளுக்கு நாள் அந்த எதிர்ப்பலையை அதிகமாக்கி கொண்டே போகுது. திமுக மீதான எதிர்ப்பலையை அதிகமாக்கி கொண்டே போகுது. இந்த பக்கம் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் நாளுக்கு நாள் மக்களோடு மக்களாக செயல்பட்டு அவர்களோட அந்த பகுதியில சேர்ந்து இது என்ன வேலைப்பா, இது எப்படிப்பா, இது எப்படி எல்லா நாளும் இருக்குமா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப இறங்கி மக்களோடு மக்களாக ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் போது அந்த பிரச்சாரம் மக்களுக்கு பிடிக்க தொடங்கிட்டு, நாங்க இதைத்தான் எதிர்பார்க்கிறோம், இப்படிப்பட்ட ஒரு நபரைத்தான் நாங்க ஆட்சியாளராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இப்ப நீங்க விளம்பரத்துக்காக ரோட் ஷோ பண்றதுக்கும் விளம்பரத்துக்காக பண்ணக்கூடிய அனைத்து செயல்களும், திமுகவினருடைய அனைத்து விளம்பர செயல்களும் மக்களுக்கு புரிய தொடங்கிட்டு, இது விளம்பரம், திமுக செய்வது அனைத்தும் விளம்பரம்ங்கிறதும் புரிய தொடங்கிட்டு, அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியும் எதிர்கட்சி தலைவர் அவர்களும் ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்ததுனால அவர்களால எல்லாருடைய பிரச்சனைகளையும் நுணுக்கமாக அதுக்கான தீர்வை நோக்கி போறாங்கிறதையும் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த ரெண்டையுமே தனித்தனியாக பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு திறன் இன்றைக்கு மக்கள் மத்தியில வந்துருச்சுங்கிறத இந்த கூட்டத்தின் மூலமாக நாம பார்க்கலாம். ஓகே மேம், என்னதான் ஒரு ஆளும் அரசு மீது நீங்க ஒரு விமர்சனத்தை வச்சாலும், விளம்பர நோக்கம் அப்படின்னாலும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நிறைய இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னாலும் கூட, ஆனா திமுக தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, நாங்க பொருளாதார வளர்ச்சி உயர்த்தி இருக்கோம், இரட்டை இலக்கத்துல உயர்த்தி இருக்கோம் அப்படின்றாங்க. அரசோட திட்டங்களை மக்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்காக 4 IAS அதிகாரிகளா நியமிச்சிருக்கோம் அப்படின்னு இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்றாங்கல்ல, இதெல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்களா? இல்ல, மக்கள் எல்லாருக்குமே இப்ப ஜிடிபி குறித்தெல்லாம் எல்லாருக்கும் அதை பற்றிய நாலேஜ் தான் கிடையாது. இன்னைக்கு சாமானிய மக்களுடைய நிலைதான் இன்னைக்கு அரசியல். சாமானிய மக்கள் இன்னைக்கு அவர்களுடைய கோரிக்கைகள், அவங்க எதிர்பார்த்து ஓட்டு போட்டாங்கல்ல,
அந்த வாக்குறுதி அதெல்லாம் நடந்திருக்காங்கிறதுமா அவர்களுடைய பிரதானமான ஒரு நோக்கமா இருக்கும். இந்த கேஸ் சிலிண்டர் மானியம் 100 ரூபாய் இது பண்ண முடியும்னு சொன்னாங்க, அதை ஏன் பண்ணல? மின் கட்டணத்தை மாதம் மாதம் அளவீடு செய்யறேன்னு சொன்னாங்க, அதை ஏன் பண்ணல? டாஸ்மாக கொஞ்சம் கொஞ்சமா மூடுறேன்னு சொன்னாங்க, அதை ஏன் பண்ணல? இது மாதிரி மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய கேள்விகள், நீங்க சொல்றது போல கல்வி கடன் ரத்தா இருக்கட்டும், நீட்டுக்கு 7.5% இடஒதுக்கீடு சென்ற ஆட்சியில வழங்கப்பட்டது. இந்த ஆட்சியில அதை ஒரு 2%, 2.5% அதிகப்படுத்தி இருந்திருக்கலாம். அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். அதை ஏன் செய்யல? அரசு ஊழியர்களோட கோரிக்கைகளை ஏன் நிறைவேற்றல? பழைய ஓய்வூதிய திட்டம் ஏன் வரல? தற்காலிக பணியாளர்களை நிரந்தரம் பண்றீங்க, ஏன் பண்ணல? தனியார் மயமாக்குறது தடுக்கணும்னு போன முறை பேசுறீங்க, இந்த முறை ஏன் நீங்களே அதை நீங்க திரும்ப திரும்ப வலுவாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்படி வெகுஜன மக்கள், சாமானிய மக்களுடைய குரல் அப்படிங்கிறது வலுவாக இருக்கு. இந்த இடத்துல நீங்க நாங்க 2 இலக்கமாக்குனாலும் 3 இலக்கமாக்குனாலும் இன்றைய விலைவாசி உயர்வையோ அல்லது சொத்து வரி உயர்வையோ, இன்றைக்கு அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சாப்பாட்டு பொருள் இருக்குல்ல, அந்த பொருட்களோட விலையையோ கட்டுப்படுத்த முடியல. 10,000 செலவாகிற இடத்துல 15,000 ரூபாய் செலவாகக்கூடிய ஒரு நிலை உருவாக்கி இருக்கு. இதையெல்லாம் தான் அவங்க பார்ப்பாங்க. இதுதான் இந்த சென்ற ஆட்சி பரவாயில்ல, இந்த பவர் கட்டை எடுத்துங்க, மின்சார தடை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அதிகமாயிட்டு இருக்கு. ஒரு காற்றடிச்சா கூட ஒண்ணுமே இல்ல, மழை வர்ற மாதிரி இருந்தா கூட பவர் கட் பண்ணிடுறாங்க. மழை வராத நாட்களுக்கு பவர் கட் இருக்கு. இன்னைக்கு தொழில்துறை எல்லாம் முடங்கி போய் கிடைச்சதுக்கு மிகப்பெரிய காரணமே மின் கட்டண உயர்வுதான். அதை பற்றி எல்லாம் பேசணும்ல. அது திமுகவுக்கு நாம மக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனைகளையும் சரி செய்யணுங்கிறதே அந்த நிர்வாகத்திறன் இல்லாம இன்றைக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதிச்சுட்டாங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனா ஆளும் கட்சி தரப்புல நாங்க 95% வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கோம், நாங்க சொல்லாததையும் செஞ்சிருக்கோம், திராவிட மாடல் 2.0 லோடிங் அப்படின்லாம் ஆளும் தரப்பினர் பேசுறாங்களே, அதெல்லாம் நம்ம எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு? அவங்க பேசுறது மட்டும்தான். இப்ப நீங்க போதைப் பொருள் ஒழிப்புக்கு 2.0 3.1 எல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு போதைப் பொருள் கலாச்சாரம் மாணவர்கள் மத்தியில பள்ளிக்கூடத்தில இருந்து கல்லூரி வரைக்கும் எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்குங்கிறத நான் சொல்ல வேணாம், மக்கள்கிட்டே நீங்க போய் கேளுங்க. எத்தனை மடங்கு அதிகமா இருக்கு அப்படிங்கறத இந்த கடந்த 4 ஆண்டு காலத்துக்குள்ள எந்த அளவுக்கு அதிகமா இருக்குங்கிறத நீங்களே களத்துக்கு போய் தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி அவர்கள் அந்த 2.0 அந்த 1.0 எல்லாம் சொல்றது அப்படிங்கறது எல்லாமே விளம்பரத்தை பேச்சுதான். விளம்பரத்திற்கு களத்துல உங்களால அந்த காட்ட முடியல. மக்கள் சொல்லுவாங்க, மக்கள் உங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. நீங்க இப்ப இந்த அளவுக்கு விளம்பரம் தர வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு அவசர அவசரமா உங்க பேரெல்லாம் வச்சு நீங்க திட்டங்கள்லாம் கொண்டு வரீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள் குறைவாக இருக்குங்கிறதுனாலதான் விளம்பரத்தை நோக்கி மட்டுமே உங்களுடைய கவனத்தையும் காய்களையும் நகர்த்திக்கிட்டே இருக்கீங்கிறத மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க, மிகவும் தெளிவாக. இன்னைக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் திமுகவுக்கு ஆதரவு அதிகம் என்று சொன்னார்களோ அந்தந்த இடத்துல எல்லாம் திமுகவுக்கு ஆதரவு பூஜ்ஜியமாக மாறிக்கிட்டு வருது. எந்தெந்த துறைகள் சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் நாங்க திமுகவுக்கு தான் எங்களோட ஓட்டுன்னு சொன்னாங்களோ எந்த காலத்திலயும் நாங்க திமுகவுக்கு ஓட்டு போடவே மாட்டோம்ன்ற ஒரு நிலை உருவாகி இருக்கு. நான் வெளிப்படையாக சொல்றேன். ஏன்னா அவர்களே விரும்புறாங்க, நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது மட்டும்தான் எங்களுக்கு ஆதரவா பேசுறீங்க, நீங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது பேசலைங்கிறதுனால நீங்க எப்பவுமே எதிர்கட்சியாவே இருங்க அப்படிங்கறத வலியுறுத்துறாங்கன்னா அந்த ஓட்டு எல்லாமே இந்த பக்கம் அதிமுகவை நோக்கி, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை நோக்கி நகர்றதை நம்ம வெளிப்படையா பாக்குறோம். இன்னும் சொல்ல போனா பட்டியலின சமூகம் இருக்காங்க பாருங்க, அவர்கள் சமூக நீதி அப்படின்னு பேசுறதை நம்பி இதுவரைக்கும் வாக்களிச்சுட்டு இருந்திருக்காங்க. இன்றைக்கு அவர்கள் சொல்றாங்க சமூக நீதியே கிடையாது, திமுகவுடைய ஆட்சியில சமூக நீதிங்கிற வார்த்தையை பயன்படுத்த கூட முடியாத அளவுக்கு நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு பாலியல் பெண்கள் வன்கொடுமையா இருக்கட்டும், பட்டியலின பெண்கள் பாதிக்கப்படும் போது இவங்க எப்படி நடந்துக்கிறாங்கிறதெல்லாம் காவல் நிலையத்துல சென்று நேரடியாக ஒரு கம்ப்ளைண்ட் புகார கொடுக்க போகும்போது அந்த மக்கள் அனுபவிக்கிற இன்னல்கள்லாம் அதிகம். ஓகே மேம், நான் முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். கிரவுண்ட் ரியாலிட்டியில எல்லாருக்கிட்டையுமே கெட்ட பேர் வாங்கிட்டாங்க. திமுகவோட பஞ்சாயத்தா தான் நடக்குது, காவல்துறை கூட சுதந்திரமாக செயல்படல. அப்ப துறை வாரியாக எல்லா துறைகளையுமே தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சு நடக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு நீதிமன்றமே கேள்வி கேட்டது. காவல்துறை உங்களோட ஏஜென்சியான்னு சொல்லி நீதிமன்றமே கேள்வி எழுப்பும் அளவுக்கு தான் இவங்களுடைய ஆட்சி இருக்கு. ஓகே மேம், நம்ம தொடர்ந்து பேசுவோம். முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். அப்பாஸ் சார், தேர்தல் களம் மாறிடுச்சு, அதிமுகவோட ஆட்சியோட அந்த சிறப்பை மக்கள் உணர்ந்துட்டாங்க, அதனால தேர்தல் களம் மாறிடுச்சு அப்படின்றாங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது. எதிர்கட்சி தலைவர் ஒரு கட்சி ஒரு உலா போறாரு, ஒரு தமிழகத்தை காப்போம்னு ஒரு இதுக்கு பேரணி போறாரு அப்படின்னா கட்சிக்காரர்கள் உற்சாகம் அடைவார்கள், அது சார்ந்தவர்கள் வரவேற்பார்கள்.
ஒரு கட்சியினுடைய தலைவர் வர்றாருன்னு பொதுமக்களும் பல பேர் வந்து பார்ப்பாங்க. அப்படிதான் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர. ஆனா டெபுட்டி சிஎம் வந்து சேலத்துல உலா போனப்ப நீங்க சொன்ன மாதிரி கூட்டமே வரலையே சார், அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? ஒரு ஆளும் தரப்பு துணை முதலமைச்சர் வந்து சேலத்துல உலா போறார், நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு கூட்டமே வரலையே, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர் இளம் அரசியல்வாதி, ஒரு நீண்ட கால அரசியல் இருக்கிறாரு, அமைச்சரா இருந்திருக்காரு, முதலமைச்சரா இருக்காரு, அவர் முதலமைச்சரா இருந்திருக்காரு. இப்பதான் அவர் தொடக்க கால அரசியல்வாதி, அதனால கூட்டம் இல்லையா? எப்படி இளம் அரசியல்வாதிக்கு தானே கூட்டம் வரணும். ஆமாங்க, அது வந்து எதிர்காலத்துல உருவாக கொஞ்சம் கொஞ்சமா தானே ஃபாலோவர்ஸ் உருவாவாங்க. எந்த அரசியல் கட்சிக்கும் எந்த தலைவருக்குமே உடனே கிரௌட் வராதுல. இவர் வந்து முதலமைச்சரா இருந்திருக்கிறார் 4.5 வருடம். அதனால அவருக்கு ஒரு அரசியல் செல்வாக்கு இருக்கும். மாவட்ட செயலாளர்கள் அவரால் பயன்பெற்றவர். துணை முதலமைச்சர் கொடுத்ததுக்கு அவருங்கிறது நீங்க இப்ப ஒத்துக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. இல்ல தொடக்க நிலை அவருக்கு துணை முதல்வர் கொடுத்திருக்காங்க, அப்படித்தானே எடுத்துக்க முடியும். அது உங்க கருத்து, என்னுடைய கருத்தா மாத்தாதீங்க. அதனால வந்து அவர் ஒரு உற்சாக வரவேற்பு அவருக்கு வருகிறது. தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதற்கு கடந்த கால ஆட்சியில தீர்க்கப்பட்ட ஒன்று அப்படின்னா நம்ம சொல்லவே முடியாது. இப்ப தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடக்குதுன்னா இது தனியார் மையத்தினுடைய தொடக்கம் 2001-2006 காலகட்டத்திலே தொடங்கி. அதிமுக காலத்திலே தொடங்கி. அதிமுக ஆட்சியில ஒரு 2 மண்டலங்கள்ல தனியாருக்கு ஒதுக்குனாங்க, உங்களோட வாதப்படி ஏத்துப்போம். அப்ப தூய்மை பணியாளர்கள் போராடினப்போ இன்றைய முதலமைச்சர் வந்து அன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா இருந்தார்ல, அவர் அங்க போயிட்டு தூய்மை பணியாளர்கிட்ட என்ன சொன்னாரு? என்ன சொன்னார் சொல்லுங்க? பணி நிரந்தரம் செய்யப்படும், உங்களுக்கு வந்து வாரத்துல ஒரு நாள் விடுமுறை வழங்கப்படும், ஊதியம், அதை பத்தி நிறைய விஷயங்கள் பேசினார்ல. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க 10 நாளைக்கு மேல போராடுறாங்க, முதலமைச்சர் எட்டி கூட பார்க்கலையே சார். அப்ப இதான் சொல்றாங்க, எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போது ஸ்டாலின் வந்து சிறப்பா செயல்படுவாரு, மக்கள் மீது அக்கறை இருக்கிற மாதிரி செயல்படுவாரு. ஆனா ஆட்சிக்கு வந்துட்டா முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் வந்து மக்களை கண்டுக்கவே மாட்டாரு, அதனால மக்களுக்கு வந்து திமுக அரசு மீது ஒரு அதிருப்தி உண்டாயிருக்கு, அதனால தேர்தல் களம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்ல முடியாது. இப்ப பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு வந்து ஒரு ஐஏஎஸ் தலைமையில போட்ட கமிட்டி வந்து இப்ப அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காங்க. அடுத்த மாதம் அறிவிக்க போறாங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை. தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்ட பல விஷயங்களை அவங்க நிறைவேற்றி இருக்கிறாங்க. மகளிர் உரிமை தொகையை தொடங்கி பல திட்டங்களை நிறைவேற்றி. உங்களோட வாதத்துக்கே வரேன், மகளிர் உரிமை தொகை எப்போது தரப்படும் நம்ம தேர்தல் வாக்குறுதியில சொன்னோம். வேங்க நிதி ஆதாரம் உங்களுக்கே தெரியும்ல, இப்ப பல நிதி நெருக்கடிக்கு மத்தியில மாநில அரசு தத்தளிக்கிறது. நெருக்கடிக்கும் குரலார் கோபிநாதன் சார் ஒரு விளக்கத்தை சொன்னாரு. இதுவரையும் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிகள் 5 லட்சம் கோடி தான் கடன் வாங்கி இருந்துச்சு, இது 50 ஆண்டுகளுக்கு மேல. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த இந்த 4.5 ஆண்டுகள்ல 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கு. எல்லா டாக்ஸையும் உயர்த்திட்டாங்க, மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க, சொத்து வரியை உயர்த்திட்டாங்க, வீட்டு வரியை உயர்த்திட்டாங்க, குப்பை வரியை உயர்த்திட்டாங்க. அரசுக்கு போதிய வருமானம் இருக்கு, ஏன் திட்டங்களை செய்யல அப்படின்னு கேக்குறாங்கல்ல, அது அப்ப நியாயம் தானே? நீங்க வந்து நிதி ஆதாரத்தினுடைய பின்னடைவு காரணமாக சொத்து வரி எல்லாம் உயர்த்த வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு மாநில அரசு வருகிறது. மத்திய அரசாங்கம் நமக்கான ஜிஎஸ்டில இருந்து நமக்காக தரப்பட வேண்டிய நிதி ஆதாரங்களை விடுவிச்சுட்டாங்கன்னா இந்த நெருக்கடி வராது. 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்குமே சார். ஆமாங்க, அது வளர்ச்சி தானே. எப்படி வளர்ச்சி? யாருக்கு வளர்ச்சி அப்படின்னு கேட்பாங்கல்ல, நீங்களே குறிப்பிட்டீங்க. வளர்ச்சி விகிதம் வந்து ஜிடிபி வளர்ச்சி வந்து கூடுதலா இருக்கு, நீங்க தான் குறிப்பிட்டீங்க. அது அரசினுடைய அதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். வளர்ச்சி அப்படின்றீங்க, 11.19% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றீங்களே, எந்த துறையில தமிழகம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நீங்க மக்களுக்கு நீங்களே சொல்லுங்க. பல்வேறு துறைகள்ல வளர்ச்சி அடைகிறது. பல தொழிற்சாலைகள், தொழில் நிறுவனங்கள்லாம் தொடங்கி இருக்காங்க. மின் வாகன உற்பத்தி உருவாகி இருக்கிறது. செல்போனுடைய உதிரி பாகங்களை எல்லாம் தயாரிக்கக்கூடிய இதை வந்து ஓசூர்ல நிறுவி இருக்கிறாங்க. பல வேலை திட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கு. பல வேலை திட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. புதிய தொழில் முனைவோர்களுக்கான சாத்தியங்கள் உருவாகி இருக்கிறது. தொழிற்சாலைகள் திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு அண்டை மாநிலங்களுக்கு போன செய்திகளை நீங்க பாக்கலையா? கிடையாது, அப்படிலாம் கிடையாது. தமிழ்நாடு ஒரே எப்படி மறுக்கிறீங்க? இல்ல, தமிழ்நாடு வந்து பாதுகாப்பான மாநிலம். இங்க தொழில் தொடங்குவதற்கு அவர் பயணம் போனாரு. அது பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. தொழில்களுடைய தலைவர் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, போன வாரம் வந்திருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மீண்டும் ஜூலை மாசத்துல எங்களுடைய மின் கட்டணத்தை ஏத்தி இருக்காங்க, இதனால எங்களால் தொழில் இனிமே செய்ய முடியாது, மூடி விடுகிற நிலைமைக்கு நாங்க வந்துட்டோம், அதனால வேறு மாநிலத்துக்கு தான் நாங்க போகணுமே தவிர இந்த மாநிலத்தில் எங்களால் தொழில் செய்ய முடியாது, ஏறக்குறைய 100 தொழிற்சாலை இப்பவே மூடிட்டாங்க அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. நீங்க தயவு செய்து அதெல்லாம் பாருங்க. நான் என்ன சொல்றேன், சும்மனாச்சு என்ன, அதாவது உங்க கட்சியை நீங்க பாதுகாக்க வேண்டும் என்பது வேறு, மக்களுடைய பிரச்சனையை, உண்மையான பிரச்சனையை நீங்க கொண்டு போய் போகணும். நீங்க மின்சார கட்டணத்தை 22ல 50% ஏத்துனீங்க, 23ல 2% ஏத்துனீங்க, 24ல 4.5% ஏத்துனீங்க, இப்ப மீண்டும் 4.5% ஏத்திருக்கீங்க.
அப்ப மக்கள் எங்க போவாங்க, எப்படி தொழிற்சாலை நடத்துவாங்க சார்? இல்ல சார், இப்போ 4 முறை நீங்க மின் கட்டணத்தை உயர்த்திட்டா எப்படி தொழில்துறை வளர்ச்சி அடையும்? எந்த துறையில இப்ப இந்த 11.19% வளர்ச்சி எந்த துறையில அப்படின்னு கேக்குறாங்க. எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. யாருக்குமே தெரியும், உதய் மின் திட்டத்துல கடந்த காலத்திலே மறைந்த முதல்வர் ஜெயலலிதா கையெழுத்து போட மறுத்தாங்க. இவங்க அதை ஒத்துக்கிட்டாங்க கடந்த ஆட்சியில. அந்த சுமையெல்லாம் கூடுதுங்க. இந்த அரசுக்கு, மாநில அரசுக்கு கடந்த ஆட்சியின் வழியாக பல சுமைகள் ஏற்றப்பட்டிருக்கு சார். சுமை இருந்தால் அதுக்கு தான் சார் 4 லட்சம் கோடி கடன் வாங்கிருக்கீங்களே சார். அதாங்க, அதனாலதான் கடன் வாங்க வேண்டியிருக்கு. சுமை கூடும்போது வேற இல்ல சார். அது அப்ப மக்களுக்கு தேவையான திட்டங்களை செய்யணும்ல. நிச்சயமா அதுக்கான திட்டங்களை படிப்படியா செஞ்சுட்டு வர்றாங்க. அதுல ஒண்ணும் மாற்று கருத்து கிடையாது. நான் சொன்னேன், ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறை கொண்டு வர போறாங்க. திமுக ஆட்சினா 4.5 வருஷம் இல்ல, 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. இன்னும் 6 மாசம் தான் இருக்கு திமுக ஆட்சி. எப்ப செய்வீங்க? இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் 10 நாளா போராடுறாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்லிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். தனியார் மயம் ஆக்குவது என்கிற ஒரு முடிவை கடந்த கால அரசுகள் எடுத்தது. அதன் தொடர்ச்சியாக இந்த அரசுலயும் அதிகாரிகள் அந்த ஆலோசனையை வழங்குறாங்க. நிதி பற்றாக்குறை காரணமாக அவர்களுக்கு சம்பளத்தை குறைச்சிட்டு தனியாருக்கு கொடுத்துட்டா அந்த பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு தவறான முடிவு தான். அதுல எனக்கு 2வது கருத்து கிடையாது. தூய்மை பணியாளர்கள் பாதுகாக்கப்படணும். அரசு விரைவில் நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லியிருக்காங்க. 11 நாள் போராட்டம் என்பது இன்னொரு 2 நாள் நடவடிக்கை எடுக்கிறேன்னா சொல்ல சார். பேச்சுவார்த்தை தோல்வியில தான் முடியுது. பேச்சுவார்த்தை தோல்வியில முடியுதுங்க. முடிஞ்சாலும் அது சாத்தியப்படுவதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது என்பதற்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை இன்னும் இருக்கிறது. அவர் முடிவுக்கு வரல. மினிஸ்டர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? இப்படிப்பட்ட வாக்குறுதி நாங்க கொடுக்கல, எங்க காட்டு, நாங்க எங்க வாக்குறுதி கொடுக்குறோம் காட்டு அப்படின்னு கேட்கிறாரு. அவர் எடுத்து காட்டுறாரு. என்னன்னா அந்த நிருபர் காட்டுறாரு, நீங்க கொடுத்த வாக்குறுதியில 4ஆம் பக்கத்துல 285வது வாக்குறுதியை எடுத்து படிச்சு பாருங்க. தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக்குவோம், அவர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுப்போம், நீங்க சொல்லியிருக்கீங்களா இல்லையான்றது இன்னைக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பதில் சொல்லாம போறாரு. அப்படிப்பட்ட ஒரு அமைச்சரை வச்சுக்கிட்டு எப்படி அந்த மக்கள் உங்களை நம்புவாங்க? ஓகே சார், இப்போ நம்ம தூய்மை பணியாளர்கள் மட்டும் நம்ம எடுத்துட்டு பேச முடியாது. தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, போக்குவரத்து துறை ஊழியர்கள் போராடுறாங்க, பகுதி நேர ஆசிரியர்கள் போராடுறாங்க. இப்படி ஒட்டுமொத்தமா திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாடே ஒரு போராட்ட களமா இல்ல சார் இருக்கு. அதனால ஆளும் அரசு மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்றாங்க. அப்படி அல்ல, போராட்ட களத்திலே அது தீர்வை நோக்கி நகர்த்தப்பட வேண்டும். அதற்கு நிதி ஆதார பின்னடைவு காரணமாக இந்த போராட்டம் நீளுகிறது. அதை சரி கட்டுவதற்கு அடுத்த கட்ட முயற்சியிலே அரசு இருக்கிறது. விரைவில் தீர்வு காண்பார். சார், இப்போ திமுக குறிப்பா பாத்தீங்கன்னா திமுக அரசு ஆட்சிக்கு வந்திருந்து நம்ம எந்த மக்கள் நலத்திட்டங்களை போய் கேட்டாலும் நிதி இல்ல அப்படின்றாங்க. ஆனா கார் ரேஸ் நடத்துறதுக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்ணோம்? கருணாநிதி அவர்களுக்கு பேனா சிலை வைக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்ண போறதா திட்டம் போட்டோம்? எவ்வளவு கருணாநிதி அவர்களோட புகழ் பாடுறதுக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்கோம்? அப்ப அதுக்கெல்லாம் நிதி இருக்கா அப்படின்னு கேட்பாங்கல்ல சார். அதெல்லாம் வெறும் நிகழ்ச்சிங்க, எல்லா ஆட்சியிலுமே நடக்குங்க. அது சார், ஜெயலலிதா அவர்களுக்கு நினைவிடம் வைக்கலையா? நிதி இல்ல அப்படின்னு சொல்றீங்க. அதிமுக ஆட்சியில நினைவிடம் இல்லையா? அண்ணாவுக்கு நினைவிடம் இல்லையா? அதிமுக ஆட்சியில உங்ககிட்ட நிதி இல்ல, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் செயல்படுத்தாம இல்லையே. இன்னைக்கு அதிமுக ஆட்சியில செய்த திட்டங்களை தான் இன்னைக்கு எழுச்சி பயணத்துல எதிர்க்கட்சி தலைவர் மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாதிரி திமுக ஏதாவது திட்டங்களை மக்கள்கிட்ட சொல்ல முடியுமா? அதிமுக காலத்துல மகளிர் உரிமை தொகை கொடுத்தாங்களா? கொடுக்கவே இல்லையே சார். இருங்க, வாக்குறுதி கொடுத்தது யாருங்க? பல காரணம் இருக்குங்க. காலை உணவு ஆரம்பிச்சது யாரு? யாரு கொடுத்தது? சென்னை மண்டலத்துல முதல்ல ஆரம்பிச்சது யாரு? மாடு கொடுத்தாங்க. என்ன திட்டம் கொடுக்கல? நீங்க தாலிக்கு தங்கம் திட்டம் தான் கொடுத்தாங்க. நீங்க மட்டும் தான் திட்டம் கொடுத்தது. அவர்கள் செய்த ஒவ்வொரு திட்டமுமே பெண்களுக்கும் அடுத்த ஏழை மக்களுக்கும் பயன்படக்கூடிய திட்டம். பெண்கள் சுயமா சொந்த கால நிக்கிறதுக்கு ஆடு மாடுகளை கொடுத்து அவர்களுக்கு ஒரு மரியாதை ஏற்படுத்திய திட்டம். நீ இன்னைக்கு தங்கத்தோட விலை எங்க போயிட்டு இருக்கு? 1 கிராம் 10,000 நெருங்குது. அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் எப்படி பயன்பட்டு இருக்கும்? தங்கத்தினுடைய விலைக்கெல்லாம் மாநில அரசு பொறுப்பேற்க முடியாது. இப்ப அவங்க தங்கத்துக்கு விலைக்கு உங்களை பொறுப்பேற்க சொல்ல. அதிமுக கொடுத்த தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்திட்டீங்களே. இன்னைக்கு தங்கம் விக்கிற விலைக்கு அந்த தங்கத்தை கொடுத்தா மக்கள் பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. கடந்த ஆட்சியை விடவும் கூடுதல் நலத்திட்டங்களை செய்வதனால இல்ல சார், என்னோட கேள்வி அரசாங்கத்தினுடைய உதவி ஆரம்பம் முதலே இந்த ஆட்சியாளர்கள் என்ன பேசுறாங்கன்னா, நாங்க கடந்த ஆட்சியில நிறைய திட்டங்கள் செஞ்சிருக்கோம் அப்படின்றீங்களே. என்ன திட்டங்களை செஞ்சிருக்கீங்க? ஒரு 4 திட்டத்தை சொல்லுங்க சார். மக்கள் பாக்கல நீங்க தொடர்ச்சி அதை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. மக்கள் அப்படி சொல்லி ஏமாத்துறீங்களா? என்ன திட்டங்கள் செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க. இலவச பேருந்து தவிர சொல்லுங்க. ஓகே, பெண்களுக்கு 1000 ரூபாய் இலவச பேருந்து. இத இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல, இப்ப இந்த தேர்வு மையங்கள்லாம் இருக்குல்ல, IAS IPS பயிற்சி மையங்கள்லாம் இருக்குல்ல, அது 40 கோடியில செனாய் நகர்ல கட்டியிருக்காங்க. பயிற்சி தேர்வு மையங்கள் கட்டுறாங்க, பல நூலகங்கள் கட்டுறாங்க. பொது தேர்வுல பங்கேற்பதற்கு புள்ளி விவரத்தோட உங்களால சொல்ல முடியுங்களா? நூலகம் கட்டுவீங்க, அதுக்கு கருணாநிதி அவர்களோட பேரை வைப்பீங்க, கருணாநிதிக்கு பேர் வைக்க கூடாதா? நோக்கம் என்ன? மதுரையில கருணாநிதி அவர்களோட பேர்ல நூலகம் கட்டுனீங்க. அவர்கள் பேர் வச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் சார்,
மதுரையில கருணாநிதி அவர்களோட பேர்ல நூலகம் கட்டினீங்க. கடந்த முறை பெஞ்ச மழையில வந்து அந்த நூலகம் எப்படி இருந்துச்சுன்னு நீங்க செய்திகள்லாம் பாத்தீங்களா? புதுசா கட்டின நூலகத்தை உள்ள மழை தண்ணியில ஒழுதுகிட்டு இருந்துச்சு. அப்ப எந்த அளவுக்கு நம்ம கட்டி இருக்கோம், மக்களுக்கு நலன் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்தி இருக்கோம். ஐஏஎஸ்க்காக ஒரு தனியார் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு 40 கோடி செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்றீங்களா? அந்த நிறுவனத்துல இருந்து எத்தனை பேர் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிருக்காங்க? இன்னைக்கு மனித நேயம்னு ஒரு தனிப்பட்ட நபர் இன்னைக்கு சைதை துரைசாமி நடத்துகிறாரு. அங்கிருந்து வருஷத்திற்கு ஏறக்குறைய 20 பேர் குரூப் 1ல தேர்வு பெறுறாங்க, ஐஏஎஸும் பாஸ் பண்றாங்க. ஆனா இதுல இருந்து இது வரைக்கும் எத்தனை பேர் பாஸ் பண்ணிருக்காங்க? இப்ப யாரை ஏமாத்துறீங்க? நீ ஒரு டியூஷன் சென்டர் வச்சு நடத்துறது ஒரு சாதனைன்னு சொல்ல முடியுமா? நீ எது சாதனை என்று சொன்னா, ஒரு மருத்துவக் கல்லூரியில 700 பேர் சேர்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்தது ஒரு சாதனை. அதை விட்டுட்டு நாங்க டியூஷன் சென்டர் வச்சிருக்கோம், அதுல நாங்க டியூஷன் சொல்லி தருகிறோம்னா அதுல எத்தனை பேர் வந்திருக்காங்க? ஓகே சார், இப்ப எதிர்க்கட்சி தலைவர் எழுச்சி பயணத்துல எல்லா இடத்துலயும் குறிப்பிடுறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பகுதிக்கா போறாரு, போற இடத்துல திமுக அரசு செய்யாததை சொல்றாரு, அதிமுக அரசு இந்த பகுதிகளுக்கு என்னென்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு, அதிமுக திட்டங்களை வந்து திமுக அரசு வந்த உடனே நிறுத்திடுச்சு, நிறைய திட்டங்களை வந்து கிடப்புல போட்டுருச்சு. இன்னொன்னு, அதிமுக திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி தான் திமுக ஆட்சியை நடத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாருல. மாற்று திட்டங்களை வடிவமைச்சிருக்காங்க. நீங்க ஸ்டிக்கரும் ஒட்டல, எந்த திட்டத்தை மாற்று திட்டம் உருவாக்குறாங்க, ஒரு அரசு இன்னொரு திட்டத்தை உருவாக்குறாங்க. சார், மாற்று திட்டம் அப்படின்றது திமுக அரசுக்கு சுய சிந்தனையில உதிச்சு, இப்ப அதிமுக அரசு கொண்டு வந்த மடிக்கணினியா இருக்கட்டும், தாலிக்கு தங்கம் திட்டம், அந்த மாதிரி சுய சிந்தனையில உதிச்சு ஆக்கப்பூர்வமான திட்டங்களை செய்யணும் சார். கடந்த ஆட்சியில ஒரு திட்டங்களை செயல்படுத்தி இருப்பாங்களா, அதுக்கு பெயர் மாத்தி புதுசா நம்ம மக்களுக்கு கொண்டு வர மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறது எப்படி சரியா? எதுவுமே செய்யலையே, வேற புதிய திட்டங்களை தான் உருவாக்குறாங்க. கடந்த ராஜேஸ்வரி சொன்னாங்க, தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்திட்டீங்க, மடிக்கணினி திட்டத்தை நிறுத்திட்டீங்க, பதிலாக புதுமை பெண் திட்டம். முதல் தலைமுறையா படிக்கக்கூடியவங்க, அரசு கல்லூரியில படிக்கக்கூடியவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்கல்ல கல்லூரி மாணவ மாணவியருக்கு. அப்ப அது புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், பல திட்டங்களை உருவாக்கி இருக்காங்கல்ல. திட்டத்தை நிறுத்துறதன் மூலமாக ஒரு மாற்று திட்டங்களை உருவாக்கி 1000 ரூபாய் பேசுறீங்க எப்பயுமே. இன்னைக்கு இருக்க விலைவாசியில அந்த 1000 ரூபாய் வந்து ஒரு மாணவனுக்கு எப்படி பயன்படும், எந்த வகையில பயன்படும்? ஒண்ணு கொடுக்கல, நீ இப்ப 1000 ரூபாய் ஏன் கொடுக்கறீன்னு கேக்குறீங்க. இல்ல சார், முரணா கேட்டா இல்ல, முரணா நான் சொல்ல. 1000 ரூபாய் மகளிருக்கு 1000 ரூபாய் நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்றீங்கல்ல, 1000 ரூபாய் இந்த பக்கம் கொடுத்துட்டு அந்த பக்கம் விலைவாசி உயர்த்திட்டீங்க, எல்லா அத்தியாவசிய பொருளோட கட்டணமும் உயர்ந்துருச்சு இல்ல சார், நம்ம அதையும் கணக்குல எடுத்துக்கணும்ல. ஆமா, பெட்ரோல் டீசல் விலை உயருது, பல நெருக்கடிகள் இருக்கு, தேசிய கல்விக் கொள்கையில பணம் வரல, ஜிஎஸ்டி நம்ம மத்திய அரசாங்கத்துக்கு கட்டினா ரிட்டர்ன் வர மாட்டேங்குது, நீங்க எல்லாம் கூட்டணியில் இருக்கீங்க, பேசி வாங்கி எவ்வளவு அழகா வந்து நான் ஒரு மாநில அரசு ஏன் செய்யலன்னு கேட்டா, எவ்வளவு அழகா மத்திய அரசு கொண்டு போறீங்க. திரும்ப கேக்குறேன், இது தன்னாட்சி பெற்ற சுதந்திரம் பெற்ற ஒரு மாநில அரசு. அது சார் மத்திய அரசு கீழ தானே இருக்கு மாநில அரசு. உண்மையிலே மாநில சுயாட்சிங்கிற கருத்து எதற்கு நம்ம பேசுறோம்? நான் பதில் சொல்றேன். இப்போ கடன் சுமையில இருக்கு, திமுக அரசு 4 லட்சம் கோடி கடன் வாங்கல, விலைவாசி எல்லாம் உயர்த்தல அப்படின்னா யாரும் கேட்க போறது இல்ல. நீங்க கடன் இருக்குன்னு சொல்லிட்டு 4 லட்சம் கோடி கடனை வாங்கிட்டீங்க, டாக்ஸ் எல்லாம் உயர்த்திட்டீங்க, அத்தியாவசிய பொருளோட கட்டணத்தை உயர்த்திட்டீங்கன்னா கேட்க தானே செய்வாங்க. அரசுக்கு வருமானம் இருக்குல்ல, கேட்க தானே செய்வாங்க. கூட்டாட்சி தத்துவத்தையே நீங்க வந்து ஏற்றுக்கொள்ளாத என்ன இதுல கூட்டாட்சி தத்துவம்? அதாவது இப்ப மெட்ரோ ரயில் நிலையம் இருக்குன்னா மாநில அரசுக்கு ஒரு பங்களிப்பு இருக்கு, மத்திய அரசுக்கு ஒரு பங்களிப்பு இருக்கு சார். 2 நிதி ஆதாரத்துல தாங்க அதை இயக்க முடியும். சரிங்க, நீங்க எல்லா திட்டங்களுக்குமே மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு பங்களிப்பு இருக்கிறது. மத்திய அரசு எங்களை புறக்கணிக்கிறது, மாநில அரசு புறக்கணிக்கிறது. தேசிய கல்விக் கொள்கையில 2500 கோடியை தர மறுக்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் கேட்கணும். அப்படி இப்ப மெட்ரோ ரயிலோட 2ஆம் கட்ட பணிக்கு நிதி எதிர்க்கட்சி தலைவர் தான் கேட்டு வாங்கி கொடுத்தாரு. 100 நாள் வேலை திட்டத்துக்கு நிதியை வந்து எதிர்க்கட்சி தலைவர் தான் வாங்கி கொடுத்தாரு. இது என்ன சார்? அரசாங்கம் வந்து தொடர்ந்து கோரிக்கை வைக்குது, நீங்க சொல்லிக்கலாம் நாங்க கேட்டுதான் கொடுத்தாங்க அப்படின்னா, நீ அப்ப நீட்ட வந்து விலக்கு வாங்கி கொடுங்க, இத வாங்கி கொடுக்க முடிஞ்சு அதே வாங்கி சார். தேர்தல் வாக்குறுதி கொடுத்து மாணவர்களோட ஓட்டு வாங்கிக்கிறது திமுகவா, அதை தடுத்து நிறுத்த வேண்டியது அதிமுக அப்படின்னா எதுக்கு திமுக ஆட்சியில் இருக்குன்னு கேட்பாங்கல்ல. எதிர்ப்புல இருமொழி கொள்கையில உங்களுக்கு பங்கு இருக்கா இல்லையா? அதிமுகவுக்கும் பங்கு இருக்கா இல்லையா? அதுல அதிமுக உறுதியா தான் இருக்காங்க. நீங்க திசை திருப்பிட்டு போறீங்க, அவங்க திணிக்கும் போது நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? நீங்க திசை திருப்பிட்டு போறீங்க. நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப மத்திய அரசுக்கும் பங்கு இருக்கு, மாநில அரசுக்கும் பங்கு இருக்குன்றீங்களே, 525 வாக்குறுதி கொடுத்து திமுக அரசு தானே கொடுத்துச்சு, அந்த வாக்குறுதி யார் நிறைவேற்றணும்? அதாங்க, எங்களுக்கு நிதியை கொடுங்க, நாங்க செய்யறோம் தான் நாங்க சொல்றோம். நிதியை கொடுக்காம கோடி கடன் எதுக்கு சார் வாங்குனீங்க? மக்களுக்கான ஒரு அரசாங்கம் வந்து மக்கள் திட்டங்களை நிறைவேற்ற முடியாத நெருக்கடிக்கு மாட்டுகிறதுக்கு நிதி ஆதாரம் காரணங்கிறேன். மத்திய அரசு இருந்து நிதி வாங்கி கொடுங்க, நாங்க எல்லாத்தையும் இன்னும் புரியலையா சார்? 4 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கீங்களா சார்? அந்த கடன்
பணம் எங்க சார்? வாங்குனீங்க? அந்த பணம் எங்க சார் போச்சு? சார், அந்த பணம் எங்க? நலத்திட்டங்கள் எல்லாமே அதுல தான் அதுதான் என்ன நலத்திட்டம் செஞ்சீங்க சொல்லுங்க. என்னங்க நான் எத்தனை முறை சொன்னாலும் நீங்க அதை காதுல சொல்லலையே நீங்க இதுவரையும். என்ன 4 லட்சம் கோடிக்கு 4 லட்சம் கோடிக்கு நீங்க என்ன நலத்திட்டம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லுங்க. மகளிர் உரிமை தொகை தொடங்கி காலை உணவு திட்டம் தொடங்கி உங்களோட வாதத்துக்கே வர மகளிர் உரிமை தொகை நீங்க எத்தனை பேருக்கு தருவன்னு சொன்னீங்க தேர்தல் வாக்குறுதியில? சொல்லுங்க. அனைவருக்கும் தான் தரணும். அனைவருக்கும். நீங்க தந்தது எத்தனை பேருக்கு? அதான் நிதி 1,07,00,000 பேருக்கு தான் மகளிர் உரிமை தொகை கொடுத்திருக்கீங்க. அப்ப அது படிநிலையில கொடுக்கறாங்க. அதுதான் 2.0 ஆட்சி இருக்கு. நாங்க கொடுப்போம், படிப்படியா கொடுப்போம். ஓ, இப்ப திரும்ப இப்படி சொல்லி ஓட்டு வாங்கிட்டு திரும்ப ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் ஆட்சி தாங்க. நான் நீ எழுதி வச்சுக்கங்க. மறுபடியும் மக்கள் தான் சார் அதுக்கு முடிவு பண்ணுவாங்க. மக்கள் முடிவை தான் நானும் சொல்றேன். ஓகே, நான் திரும்ப பேசுவோம். மணி கங்காதரன் சார். எழுதி மட்டும் தான் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம பேசுவோம் மேம். மணி கங்காதரன் சார், அரசியல் களம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல சார், ஏடிஎம்கே எதிர்கட்சி தரப்புல என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? 2011 என்ன நிலைமை இருந்துச்சோ அதே நிலைமை இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் இருக்கு. ஓகே, 2011 எப்படி மக்கள் வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருந்தாங்களோ, எப்படி வந்து ஒரு கொள்ளை நடைபெற்றதோ, லேண்ட் கிராப்பிங் நடைபெற்றதோ, அதே சூழ்நிலை இன்னைக்கு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 மாத குழந்தையிலேருந்து 80 வயசு பாட்டி வரைக்குமே பாதுகாப்பு கிடையாது. எங்கே பார்த்தாலும் லாக்அப் மரணமாக இருக்குது. ஜாதியுடைய மோதல்கள் அதிகமாக இருக்குது. இப்படி இன்றைக்கி வந்து யாருமே வந்து வாழ வழியற்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. அவங்க கூட்டணி கட்சி தலைவர்களே சொல்கிறாங்க அசாதாரண சூழ்நிலை இருக்குது தமிழ்நாட்டில். இப்படி இன்றைக்கி வந்து வாழ வழியற்ற நிலையில் இருக்குது. மக்கள் எல்லாருமே வந்து நினைக்கிறேன் எப்படா இந்த ஆட்சி போவோம், இந்த ஆட்சி மேலே கடும் கோபத்தில் இருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்கள் தரப்புலையும் சரி, இன்றைக்கி வந்து இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்களும் சரி, காலேஜ் படிக்கிற பசங்களும் சரி, இன்றைக்கி வந்து இப்போ ஒரு 40 வயசு பெண்களும் சரி, வயதான பாட்டிகளும் சரி, நடுத்தர வயதிலும் சரி, அனைவருமே வந்து இந்த ஆட்சி எப்போ மாறப்போகுது என்ற நிலையில தான் இருக்காங்க. திமுக அரசு விடுதலை கிடைச்சா போதும் அப்படின்னு மக்கள் இருக்காங்க. அதனுடைய தொடக்கமாக தான் இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு போனாலும் சரி, நீங்கள் டெல்டா மாவட்டங்களில் போனாலும் சரி, விழுப்புரம் மாவட்டங்களில் போனாலும் சரி, திருநெல்வேலி மாவட்டங்களில் போனாலும் சரி, எல்லா மாவட்டங்களையும் தன்னெழுச்சியாக மக்கள் கூட்டமாக வராங்க. ஒரு அம்மா கேட்குது, வெகிலியா கேட்குது, அண்ணா நீ எப்பனா வருவ? நம்ம வீட்டில் சொந்த கூட பிறந்தவங்க எப்படி கேட்போம், அண்ணா நீ எப்பனா வருவ? அப்படி அந்த வார்த்தைகளை நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியும். அந்த வார்த்தையோட வீரியம் வந்து மிகப்பெரியது. அது அப்போ இன்னைக்கு வந்து பாதுகாப்பற்ற சூழ்நிலை அந்த பெண்களை உணர்றதுனால தான் அந்த அம்மா கேட்குது. இன்னைக்கு வந்து இப்போ சார் இன்னைக்கு டாஸ்மாக் பார், இன்னைக்கு வந்து பார், இந்த பாரில் தான் வந்து அரசுக்கு வர வேண்டிய வருமானம் வந்து 5000 கடைகள் இருக்கு. 4000 கடைகள் கடந்த ஆண்டுகளில் கடந்த ஒரு 6 மாதம் மட்டும் தான் கண்டுபிடிச்சாங்க. 4000 பார்கள் அனுமதி இல்லாமல் நடைபெற்றது. இப்போ இந்த பணம்லாம் யாருக்கு போச்சு? சரி, நீங்க ஒரு பாட்டிலுக்கும் 10 ரூபா மேலே வாங்குறீங்க. இந்த 10 ரூபாய் மாசத்துக்கு எவ்வளவு வாங்குறீங்க? அதான் எதை கேட்டாலும் நிதி இருக்கு. யாரு கையில இருக்கு? தனிப்பட்ட நபர் கிட்ட போகுது நிதி. மக்கள் நீங்க இன்னைக்கு சொன்னாரு சார், இந்த மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த பணம் யாருடைய பணம்? SC/ST பணம். அந்த ஒரு வருஷம் திட்டங்களை போட்ட 12,000 கோடி வந்து SC/ST பணம் தான் கொடுத்தீங்க. நீங்க புதுசா ஒரு நிதி ஆரத்தை உருவாக்குனீங்களா? கிடையாது. அப்ப இதுதான் இருக்கு. நீங்க பெட்ரோல் விலையை 1 ரூபாய் குறைப்பீங்க, டீசல் 1 ரூபாய் குறைப்பீங்க, சொத்து வரியை உயர்த்த மாட்டேனீங்க, கழிவுநீர் வரியை உயர்த்த மாட்டேனீங்க, நீங்க எதை பால் விலையை உயர்த்த மாட்டேனீங்க, மின்சார கட்டணத்தை உயர்த்த மாட்டேனீங்க. நீங்க உயர்த்தாத வரி எது சொல்லுங்க? எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் உயர்த்திட்டீங்க. இன்னைக்கு அங்க செவிலியர்களை போராட்டம் பண்ணாங்களோ அங்க போய் உட்காருது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் பணி நிரந்தரம் பண்றேன். நீங்க ஆசிரியர்களை போராட்டம் பண்ணாங்களோ அங்க போய் உட்கார வேண்டியது. போன எதிர்கட்சியா இருக்க சொல்ல நான் உங்க எல்லாரையும் நிரந்தரம் பண்றேன்றது. துப்புரவு பணியாளர்கள் அங்கே போனவனு அங்கே நான் எல்லாரும் நிரந்தரமா பண்ணுவேன்னு சொல்றது. நீங்க பண்ணல. தலைமைச் செயலாளர்கள் சங்கத்தில் சொல்றாங்க, நாங்க போட்ட 1,83,000 ஓட்டுல தான் இந்த ஆட்சி மாறிச்சுன்னு சொன்னாங்க. ஆனா நாங்களே இன்னைக்கு வந்து இந்த ஆட்சியை மாற்றது ரெடி ஆயிட்டேன்னு சொல்றாங்க. இல்ல அப்ப திமுக அரசு ஓட்டுக்காக தான் எதிர்கட்சியா இருக்குமோ அவ்வளவு நாடகங்களை நடத்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா சார்? நீங்க இவங்க எதுக்கெல்லாம் டைலாக் தான். நீங்க எதனா ஒன்று சொல்லுங்களேன், புதுசா ஒரு டைலாக் உருவாக்குவாங்க, கிரியேஷன் பண்ணுவாங்க. வேற எதுவுமே பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு சொல்லியே பழக்கம். வேற எதுவும் புதுசா இவங்க சொல்றதே கிடையாது. நீங்க எல்லா விஷயங்களும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இருக்கட்டும், இன்னைக்கு நடக்கின்ற சாதாரண விஷயங்களா இருக்கட்டும், நீதிமன்றம் கொட்டு வச்ச பிறகுதான் இது வந்தாலும் பண்றாங்க. நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி ஞானசேகரன் வழக்கா இருக்கட்டும், இந்த லாக்அப் மரணமா இருக்கட்டும், ஏதாவது வந்து திமுக நேரடியா இந்த ஆட்சியை நாங்க உடனே இது பண்றோம் அதெல்லாம் கிடையாது. வேங்கை வயல் இஷ்யூவா இருக்கட்டும், எந்த ஒரு இஷ்யூவா இருக்கட்டும், இப்போ இன்னைக்கு யாருமே இங்க போராட முடியல. அவங்க கூட்டணி கட்சியே போராட முடியல, போராட்டம் நடத்த முடியல. அப்ப இவங்க ஆட்சி என்ன நடத்துறாங்க? எதுவுமே கிடையாது. ஆட்சி நடத்துறதுக்கு எந்த ஒரு முன்னேற்பாடும் கிடையாது. இன்னைக்கு கோர்ட்ல சொல்றாங்க, இது என்னங்க அரசாங்கம் IAS IPS ஆட்சி வச்சு நடத்துறீங்க அரசாங்கத்தை, அதிகாரிகள் ஆட்சி. ஆமா, அப்போ எவ்வளவு பெரிய ஒரு கேள்வி அது.
அப்போ நீங்க டெய்லி நடக்கிற விஷயங்கள்ல IAS IPS ஆபீசர்கள் முதலமைச்சர் கொண்டு போறீங்களா இல்லையா? அப்போ இந்த தமிழகத்துல உளவுத்துறை இருக்குதா இல்லையா? நீங்க டெய்லி ரிப்போர்ட்டை பாக்குறீங்களா இல்லையா? அப்போ நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்களே. ஒரு கலவரம் உருவாவது புதுக்கோட்டையில், அங்க இருக்கிற அந்த மாவட்டத்தில் இருக்கிற உளவுத்துறை அதிகாரிகள் என்ன பண்றீங்க? ஒரு அஜித்குமார் ஏறக்குறைய லாக்கப்பில் வச்சு மரணம் அடைகிற தாக்குறாங்க, அந்த உளவுத்துறை என்ன பண்றீங்க? எதுவுமே கிடையாது. திடீர்னு எதுவுமே நீங்க எந்த ஒரு முன்னேற்பாடும் செய்யாம, ஆட்சி நடத்த முடியாம, திடீர்னு நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன். என்ன உங்களுக்கு என்ன செயல் திட்டங்கள் இருக்கு? ஆனா வளர்ச்சியெல்லாம் டெவலப்மெண்ட் இருக்கு அப்படின்னு சார். வளர்ச்சி எல்லாமே சார் அதிமுக ஆட்சி கண்டினியூட்டி தான் இந்த வளர்ச்சி. இவங்க நீங்க என்ன வளர்ச்சி பண்ணீங்க சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நான் 10 லட்சம் முதலீடு இழுத்து இருக்கேன், நான் 33 லட்சத்தை வேலை வாய்ப்புல உருவாக்குவேன். எல்லாமே பார்த்தா ஃபியூச்சர்ல சொல்றது உருவாக்குவேன். என்ன அப்ப நீங்க ஏதாவது உருவாக்கினா சொல்லுங்க. நான் வருஷத்துக்கு 10 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும். திராவிட மாடல் 2.0 செய்வோம் இப்பதானே அப்பா சார் 1.0க்கு மக்கள் எல்லாம் தலையை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஒரே கொள்ள வாழ முடியாத நிலைமை ஆயிப்போச்சு. இன்னைக்கு நீங்க 2.0 ரோட்ல போறோம், நடந்து போக முடியாது, பஸ்ல போக முடியாது, எதுலயே போக முடியாது. நீங்க அந்த மாதிரி சூழ்நிலை தான் உருவாக்கும். என்ன நீங்க 2.0 போயிட்டீங்க. இப்ப மக்கள் எப்படா இந்த ஆட்சி மாறணும் அவ்வளவு ஒரு வெறியில இருக்காங்க. ஏதாவது ஒரு மந்திரி சார், ஒரு கிருஷ்ணகிரியில ஒரு சாத்தனூர் டேம் திறந்து மக்கள் வெள்ளத்துல அடிச்சு போய் ஆடு மாடு கோழி வீட்டுல இருக்கிற பத்திரம் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு அமைச்சர் போறாரு, மக்கள் அங்க இருக்க சேர வாரி அடிக்கிறாங்க. அவ்வளவு கோபம். இதே தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கு. இந்த ஆட்சியை விரைவில் மாற்றணும்னு சொல்லி மக்கள் எல்லாம் கொதிப்போட இருக்காங்க. நீங்க என்ன பெரிய திட்டத்தை கொண்டு வந்துட்டீங்க? வருஷத்துக்கு 10 லட்சம் வேலைவாய்ப்பு உருவாக்குறீங்க. என்ன வேலைவாய்ப்பு உருவாக்கி சொல்லுங்க? வேலைவாய்ப்பே கிடையாது. நீங்க மக்களோட ஸ்டாலின் இவ்வளவு நாள் எங்க போனீங்க? வேற யார் கூட இருந்தீங்களா? ஓரணியில் தமிழ் என்ன ஒன்றும் புரியல. நீங்க கஞ்சா வியாபாரி, சாராயம் விற்கிறவன், கிட்னி திருடுறவன், இன்னைக்கு என்னென்ன அட்டூழியம் பண்றவங்க எல்லாருமே இங்க இருக்காங்க தமிழ்நாட்டுல. அட்டூழியம் நிறைந்த ஆட்சியா இருக்கு சொல்ல வரீங்களா? அட்டூழியம் நிறைந்த ஆட்சி, பாதுகாப்பற்ற ஆட்சி. வெளிநாட்டு இன்னைக்கு அம்மா ஆட்சியில், எடப்பாடி ஆட்சியில் இங்க இருந்த கொலைகாரன் ஓடின காலம் உண்டு. அங்க இருக்கிறவங்க இங்க பிளைட் ஏறி கொள்ளையடிச்சிட்டு பிளைட்ல போற காலம் உருவாயிடுச்சு. அப்ப நீங்க என்ன ஆட்சி நடத்துறீங்க? சட்டம் ஒழுங்கு என்ன நிலையில இருக்கு? சட்டத்தை எதனா பாதுகாத்தீங்களா? இல்ல ஏன்னா பாதுகாப்பு நீங்க உறுதிப்படுத்த ஏதாவது என்னைக்காவது ஒரு நாள் கொலை இல்லாதனால நீங்க சொல்லுங்க. இந்த அளவுக்கு இந்த நிர்வாக சீர்கேடுகளுக்கு என்ன காரணம் நீங்க எதுவுமே கேட்கறது இல்ல சார். முதலமைச்சர் எதுவுமே கேட்க, முதலமைச்சர் கிட்ட எதாவது சொல்றாங்க, உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுக்குதா, கொடுத்தாங்களா இல்லையா சொல்லுங்க. இல்ல முதலமைச்சர் பார்க்கலையா? தமிழகத்துல உளவுத்துறை இருக்குதா இல்லையா? இல்ல முதலமைச்சர் பார்க்கலையா? நீங்க நாளைக்கு உளவுத்துறை அதிகாரி தலைவர் உடனே நீங்க வெள்ளை அறிக்கையில் எடுங்க. நீங்க சொல்லுங்க, மக்கள் மத்தியில் சொல்லுங்க. உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் மத்தியில் சொல்லுங்க. ஒண்ணு நீங்க உளவுத்துறை அறிக்கையை பாக்குறீங்களா இல்லையா? இல்ல உளவுத்துறை அறிக்கையை கொடுக்குறீங்களா இல்லையா? சொல்லுங்க, மக்கள் மத்தியில் சொல்லுங்க. இல்ல அதே உளவுத்துறை தான் இப்ப திமுக தலைமைக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கு. தேர்தல் களம் மாறிடுச்சு, திமுக அரசுக்கு தொகுதி வாரியா தோல்விக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பட்டியலிட்டு ரிப்போர்ட் கொடுத்திருக்கு. ஒரு தொகுதியிலேயே இன்னைக்கு திமுகவுல பாத்தீங்கன்னா, நீங்க திமுக ஒரு பெரிய ஒரு அஜெண்டா என்னன்னா, நீங்க ஒரு எம்எல்ஏ பக்கண்டுச்சிங்க, அந்த வட்டச்செயலர் கடிதம் எல்லாம் பார்க்க முடியாது. எம்எல்ஏவை நீங்க எம்பியை பக்கண்டுச்சிங்க, அந்த கடிதம் தான் பார்க்கணும். நீங்க டைரக்டா போயிட்டு ஒரு வேலையை நீங்க சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒரு தொகுதியிலையும் சரி, சட்டமன்ற தொகுதியிலும் சரி, எடப்பாடியார் ஆட்சி காலத்திலும் சரி, அம்மா ஆட்சி காலத்துல பல திட்டங்கள் செஞ்சிருக்கோம். நீங்க குறிப்பா ஆவடி மாநகராட்சியில எடுத்துங்க. இன்னைக்கு பெரிய பசுமை பூங்கா, ஏரி, டைட்டில் பார்க், பிரிட்ஜ், இன்னைக்கு அங்க இருக்க ஒரு அமைச்சர் சொல்றாரு இதெல்லாம் அவர் உருவாக்குனதா சொல்றாரு. அந்த திட்டங்கள் உருவாக்குனது எல்லாமே அதிமுக ஆட்சியில. நீங்க இதே தான் தமிழ்நாடு முழுக்க சரி, கடலூர் இருக்கட்டும், கோயம்புத்தூர் இருக்கட்டும், எல்லாமே திட்டங்களோட மக்களோட ஒன்றி இணைந்தது அதிமுக. இன்னைக்கு தாலைக்கு தங்கம், இன்னைக்கு ஏழைகள் எல்லாம் ஒரு தாலையான தங்கத்துல போன புரட்சி அம்மா அவர்கள் தாலைக்கு தங்கம், அதை எடப்பாடியார் தொடர்ந்தார்கள். தொலைநோக்கு பார்வையோட லேப்டாப் கொடுத்தாங்க. இன்னைக்கு எல்லாம் லேப்டாப் கொடுக்க முடிஞ்சதா? அதை விட உடனே ஒரு ஏதோ நாங்க இது கொடுப்போம். என்ன நீ குறைந்தபட்ச மாணவர்கள் கொடுக்க முடிஞ்சதா? கொடுக்கும். இன்னைக்கு பள்ளியில இருக்கிற நீங்க பள்ளியில ஓலை கொட்டா அந்த ஓட்டெல்லாம் கீழே ஊறா மாதிரி மரத்தடியில் நடக்குது பள்ளிகள். எனக்கு என்ன சொன்னாங்க சார், இப்போ நீங்க திட்டம் லேப்டாப் அப்படின்னு சொன்னதுனால இப்ப திமுக அரசு சமீபத்துல கூட லேப்டாப் தரப்படும் அப்படின்னு தரப்படும் சொன்னாங்க. இப்போ விடுபட்ட மகளிருக்கு உரிமை தொகை தரப்படும், நிறைய திட்டங்களை இப்ப அவங்க அறிமுகப்படுத்தி இந்த இத்தனை மாதங்கள் தரல, அறிவிட கொடு. இப்ப இத்தனை மாதங்கள் தரல, 36 மாசம் 50 மாசம் சேர்த்து கொடு. அது எப்படி தர முடியும்? நிதி நெருக்கடின்னு சொல்றாங்க. நிதி நெருக்கடி. அப்போ நீங்க என்ன யார இந்த எலெக்ஷனுக்காக எதனா சொல்றது, இந்த எலெக்ஷன் வரதுக்காக எதனா சொல்லி கிடக்குறது. போன பொங்கல் தொகுப்புக்கு ஏன் கொடுக்கல காசு? ஏன் கொடுக்கல? ஓகே. அப்போ இதெல்லாம் மக்களை ஏமாத்துற சதுரங்க வேட்டைவர் அங்க போறது எதனா சொல்றது வந்துருது. அப்ப மக்கள் எதனா திருப்பி கேட்டாங்கன்னா அதை பத்தி பேசுறது கிடையாது. என்ன பெரிய திட்டம்? நான் கேட்கிறேன், இந்த துப்புரவு பணியில போராடுறாங்க,
ஸ்டாலின் என்னென்னமோ சொன்னாரு போன ஆட்சியில. ஒரே ஒரு பார்க்க வேண்டியதானே, மக்கள் தானே. அதுதான் சார் இப்ப கேள்வி. இப்ப கள்ளக்குறிச்சிக்கு நீதிமன்றம் முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ போகணும்னு சொன்னுச்சு நீதிமன்றம். இதுவரையும் முதலமைச்சர் போகல. தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, அங்கேயும் முதலமைச்சர் போகல. இதுக்கு முன்னாடி ஆசிரியர்கள் போராடினாங்க, அதையும் கண்டுக்கல. இப்படி நிறைய போராட்டம் நடந்த போது முதலமைச்சர் கண்டுக்கவே இல்ல. அதை மக்கள் இப்ப உணர்ந்துட்டாங்களா? மக்கள் நலன்ல திமுக அரசுக்கு அக்கறையே இல்ல அப்படிங்கறத உணர்ந்துட்டாங்களா? சார் மக்கள் நலனுக்கும் ஸ்டாலினுக்கு என்ன சார் இருக்கு சார்? ஒண்ணு பாத்துனே வராங்க. முதலமைச்சர் சார் அவரு. ஆமா, என்ன நினைக்கிறேன் சார், முதலமைச்சர்னா நீங்க முதலமைச்சர்னா நீங்க நின்னு அந்த பிரச்சனை தீர்க்கணும். அதான் முதலமைச்சர். நீங்க அதை பத்தியே அறிக்கை விடாம வேடிக்கை பார்த்து அப்படியே போறது கிடையாது. நீங்க அப்ப அந்த நீங்க அவருக்கு தெரியாம பாத்துக்கிறாங்களா அதிகாரிகள்லாம்? தெரியுதா இல்லையா சொல்லுங்க. தெரிஞ்சா போனோமா போக கூடாதா? ரெண்டுத்துல பதில் சொல்லுங்க. இல்ல அவருக்கு மறைச்சிடறாங்களா? அப்போ நீங்க அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் அதை நீங்க நகர்ந்து போறீங்கன்னா, கடந்து போறீங்கன்னா, அப்ப மக்கள் உங்களை கடந்து போறதுக்கு தயாராயிட்டாங்க. ஓகே, ஸ்டாலினை கடந்து போறதுக்கு மக்கள் தயாராயிட்டாங்க. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசுவோம். குரலார் கோபிநாதன் சார், அரசியல் மாற்றத்தை எதிர்க்கட்சி தலைவர் விதைத்தது எப்படி? அதாவது எடப்பாடியினுடைய அரசியல் சிந்தனை இருக்க உண்மையிலே மற்ற தலைவர்கள் நீங்கள் கம்பேரிட்டிவ்லி, பிகாஸ் அவர் புரட்சி தலைவி பாசறையிலிருந்து வந்தவர். அதனால் அவருடைய சிந்தனையே மக்களுக்கு எப்படி செய்ய முடியும், என்ன நல்லவற்றை செய்ய முடியும், மக்கள் நலன் மட்டும்தான், மக்கள் நலன் தான். அதனால தான் அதனுடைய மக்கள் நலனை காப்போம் அப்படின்றத கோஷத்தையே வைத்திருக்கோம். ஓகே, இன்னொரு தமிழகத்தை மீட்போம்னு வச்சிருக்கீங்களே? ஆமாம், தமிழ் ஏன்னா இப்போ கொடுமையான ஆட்சியாளர்களிடம் தமிழகம் மாட்டிட்டு சிக்கிக்கிட்டு இப்போ கஷ்டப்படுது. ஸோ அதை மீட்க வேண்டிய கடமையும் நமக்கு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை அவர் தொடங்கியிருக்கிறார். ஓகே, ஸோ அவர் தொடங்கியிருக்கிற நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் வெறும் விளம்பரத்தினாலேயே மக்களை தொடர்ந்து ஏமாற்றி கொண்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையில் இருக்கிறத இன்றைக்கி அவர் வெளிச்சம் போட்டு காட்டிருக்கிறார். ஸோ அதுதான் இன்றைக்கி மக்கள்கிட்ட எடுபடுது. ஸோ அதனால தான் இவ்வளவு மக்கள் கூட்டம் வருகிறது. ஸோ ஒவ்வொரு தடவையும் அவர்கள் சொல்லுகிறது ரெண்டே காரணம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். என்னென்னா, ஒன்று மத்தியிலிருந்து எங்களுக்கு நிதி வரவில்லை என்று சொல்கிறார்கள். அது அப்பட்டமான பொய். என்னன்னா, மத்தியிலிருந்து கடந்த 10 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி ரூபாய் வந்திருக்கிறது என்பது அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு. அடுத்தது, நிதி ஏறக்குறைய 4.5 லட்சம் கோடி இவர்கள் கடனாக வாங்கியிருக்கிறார்கள் என்பதும் தெரிந்துவிட்டது. அதனால் பணம் இல்லை என்பது பொய்யான கூற்று அப்படின்றது மக்கள் தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. அடுத்தது, இவர்கள் சாதனை என்று சொல்லுவது இந்த 1000 ரூபாயையும் பெண்களுக்கு கல்லூரியிலே படிக்கிற புதுமை பெண் திட்டத்தையும் பஸ்ஸில் ஃப்ரீ பஸ் தான். அது 3த்தையுமே மக்கள் இன்றைக்கு வெளிப்படையாக அது எங்களுக்கு பயனில்லை என்று சொல்லிவிட்டார்கள். இந்த 1000 ரூபாயை கொடுத்துட்டு நீ எங்கள்கிட்ட இருந்து 4000 ரூபா பிடுங்குற. இன்னும் இந்த புதுமை பெண் திட்டத்தில் எங்களுக்கு கணினியை நிறுத்திட்டு எங்களுக்கு கொடுக்குற ஸ்காலர்ஷிப்பை நிறுத்திட்டு இன்றைக்கு 1000 ரூபா கொடுக்கறதுல எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. அதே போல் பஸ்ஸில் எங்களை இலவச பயணம் என்று சொல்லிவிட்டு 5 பஸ் விட்ட இடத்துல ஒரே ஒரு பஸ் தான் வருது. ஸோ அதுலயும் என்னை ஏமாற்றிட்டேன். ஸோ எதுலையுமே உங்களுக்கு சாதனையும் கிடையாது. திமுக அரசால மக்களுக்கு எந்த நன்மையும் இல்ல. நிச்சயமாக. நன்றி. ராஜேஸ்வரி பிரியா மேம், போதிய நிதி இருந்தும் மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்த திமுக அரசால முடியல அப்படின்னா அவங்களுக்கு அந்த நிர்வாக திறமை அப்படிங்கிறது இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கா? ஆமா, அந்த நிர்வாக திறமை இல்ல அப்படிங்கிறதுக்கு காரணம் சுயநலமாக எப்படி அவர்களை பொருளாதாரத்துல உயர்த்திக்கலாங்கிறத நோக்கிதான் இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்படுது. சகோதரர் சொன்னாங்க, கட்டடம் கட்டியிருக்காங்க, இங்க IAS ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, எதற்குமே புள்ளி விவரப்படி ஒரு விளக்கம் சொல்வதற்கு இங்க எதற்கெல்லாம் முடியாதோ அங்கெல்லாம் அவர்கள் அதான் திமுகனாலே விஞ்ஞான ஊழல்னு எல்லாருக்கும் தெரியும். சோ அவர்களை எப்படி வளர்த்துக் கொள்வதுங்கிறத அடிப்படையில தான் திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கே தவிர இது மக்களுக்கான திட்டம் இல்ல. அப்படியே அவர்கள் மக்களுக்கான திட்டமாக இருப்பதை கூட பெண்களை அவமதிப்பது போல ஓசி பஸ் சொல்றதா இருக்கட்டும், அதே மாதிரி பட்டியலின மக்களை இழிவு செய்வது போல நீ எஸ்சி தானமானு சொல்லி மேடையிலேயே கேட்டதா இருக்கட்டும், இது மாதிரி பல்வேறு இடங்கள்ல காயப்படுத்துறாங்க. அந்த 1000 ரூபாய் கொடுக்கறத கூட நீங்க யார்கிட்ட வேணாலும் போன் பேசலாம், ஊர் சுத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த கல்லூரி மாணவியர் மத்தியில கூட ஒரு தவறான ஒரு உதாரணத்தை கூறி ஒரு மூத்த அமைச்சரே பேசக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இன்னைக்கு வேங்கை வயல் பிரச்சனையில இருந்து இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளிலுமே நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்டதுக்கு காரணமே இங்க உளவுத்துறை சரியாக செயல்படவில்லைங்கிறது தான்.
எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு விசிக வந்து கூட்டணியில இருக்குங்கிறதுனால மட்டுமே நாம வந்து பட்டியலின மக்களுடைய வாக்குகளை வாங்கிடலான்னு திமுக நினைச்சுக்கிட்டு இருக்கிறது பொய்க்கணக்காக மாறிவிட்டது. இவர்கள் தெல்ல தெளிவாக இருக்காங்க. இன்றைக்கு பட்டியலின சமூகம் தெல்ல தெளிவாக சிந்திச்சு கண்டிப்பாக திமுகவை எதிர்ப்பதுல ரொம்பவே குறியா இருக்கிறத நம்ம களத்துல பார்க்கிறோம் அப்படிங்கறத குறிப்பிடுறேன். இன்னைக்கு வந்து கள யதார்த்தத்தின் அடிப்படையில அதிமுகவுடைய தேர்தல் பிரச்சார முறை மிகவும் சிறப்பான முறையில மக்கள் மத்தியில அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக அமைஞ்சிருக்கிறத பார்க்க. ஓகே மேம், நன்றி மேம், நன்றி. அப்பாஸ் சார், திமுக அரசு போதிய திட்டங்களை செய்யல. இன்னொன்னு சட்டம் ஒழுங்கு வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப சந்தி சிரிச்சிட்டு இருக்கு. மக்கள் வாழவே பயப்படுறாங்க. ஆணவ கொலை நடக்குது, காவல் நிலைய மரணங்கள் நடக்குது, கள்ளச்சாராய மரணங்கள் நடக்குது. இது ஒரு அலங்கோல ஆட்சி மாதிரி நிர்வாக சீர்கேட்டுக்கு உதாரணமான ஒரு ஆட்சி அப்படின்றாங்க. எல்லா ஆட்சியிலையுமே சில தவறுகள் குற்றங்கள் நிகழ்வதுங்கிறது யதார்த்தம் தான். ஊடக வெளிச்சம் படுகிறதுனால இந்த காலகட்டத்தில் அதிகம் விவாதிக்கப்படுகிறது. ஏன் சார் அதிமுக ஆட்சியில ஊடகங்களே இல்லையா? அதிமுக ஆட்சி காலத்துல எல்லாம் சாத்தான்குளம் பிரச்சனையில இருந்து எத்தனையோ பிரச்சனை நடந்திருக்கிறது. ஆணவ கொலைகள் மட்டுமே சொல்லுங்க பாப்போம். 120 கொலைகள் வரைக்கும் நடந்திருக்கிறது ஆணவ கொலைகள் அதிமுக. எப்போங்க? அதுக்கு என்ன உங்ககிட்ட டேட்டா இருக்கு சொல்லுங்க. இருக்குங்க, எல்லா டேட்டா இருக்கு, எல்லாமே பொத்தாமுதவா இருக்கு. திட்டங்களை கேட்டா செயல்படுத்திட்டோம். சாத்தான்குளத்துக்கு ஒரு டேட்டா இருக்குமா? சாத்தான்குளத்துக்கு டேட்டா ஆணவ கொலை என்ன ஆதாரம் இருக்கு சொல்லுங்க. 25 லேக்கப் மரணம் நடந்துச்சு. நீதிமன்றம் சொன்னது 25 லேக்கப் நடந்திருக்குன்னு. நாங்க வந்து அதிமுக ஆட்சியில வந்து லாக்அப் டெத் நடக்கலையா? சரி, எல்லா ஆட்சியிலும் பொதுவாக களையப்பட வேண்டிய அதிமுக அரசுக்கு மாற்றாதான் மக்கள் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்ப நம்ம எப்படி ஆட்சி செய்து இருக்கணும்? அதிமுக ஆட்சியை விட சிறப்பா ஆட்சி செஞ்சிருக்கணும் காவல்துறையில. ஆனா மக்கள் வந்து இப்ப அதிமுகவும் திமுகவும் கம்பேர் பண்ணி அதிமுகவுக்கு அதிமுக ஆட்சியே பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்காங்க. அது காலங்காலமாக நடக்கிற சாதிய வன்முறைகளையும் மிக நீண்ட காலமாக பிரிட்டிஷ் காலத்திலிருந்து தொடர்ந்து நடக்கிற காவல்துறையினுடைய இது மாதிரியான லாக்அப் டெத் மாதிரியான மனித உரிமை மீறல் அத்துமீறல்கள் தடுக்கவே முடியாதுங்க. ஒரு கட்சியின் கணக்குல மட்டுமே எழுதுவது என்பது நீண்ட கால சீர்திருத்தத்துக்கு எதிரான ஒரு கள்ளச்சாராய மரணங்களை தடுக்கலாம்ல சார்? கள்ளச்சாராய மரணத்தை தான் தடுக்கிறாங்க. மேற்பட்ட கள்ளச்சாராய மரணங்கள் திமுக ஆட்சியில நடவடிக்கை எடுத்துட்டாங்க. பிரச்சனையை தடுக்கலாம்ல? தடுக்கிறாங்க. தடுக்காமல நடந்து அதே சம்பவம் கள்ளக்குறிச்சியில் நடக்குது. மரக்காணத்துல நடந்து 29 பேர் இறந்த பிறகு இது நடக்குது. அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறாங்க. தொடர்ச்சியா வந்து எடுக்கிறாங்கன்னா போதைப் பொருள் கலாச்சாரம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. போதைய நடவடிக்கை எடுத்திருந்தா அந்த குற்றங்கள் மீண்டும் நடக்காது இல்ல? இப்ப இவரு சார் மணிகங்காதாரன் சொன்ன மாதிரி பிளைட் புடிச்சு வந்து திருடிட்டு போற அளவுக்கு தமிழ்நாடு இருக்கு. யார் வேணாலும் வந்து எதை வேணாலும் வளமிக்க மாநிலமா இருக்குங்க. பிளைட் புடிச்சு திருடுறான்னா வளமிக்க மாநிலமா இருக்கு. நம்ம வட மாநில வறட்சியில இருக்கு. நம்ம வளமிக்க மாநிலமா இருக்கு. செல்வ செழிப்புமிக்க மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. பாதுகாப்பு அதனால திருடுறாங்க வந்து. இல்ல அப்படி நீங்க உங்களோட புரிதல் தப்பு. அப்படி புரிஞ்சுக்க கூடாது. இங்க யாருக்குமே பாதுகாப்பு இல்ல அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. படிநிலையில ஒவ்வொரு பிரச்சனைகளும் தீர்க்கப்படுகிறது. போலீஸே வெட்டுறாங்க சார். எங்க சார் நீதிமன்ற வளாகத்துல போய் வெட்றாங்க சார்? அதுக்கு உடனடியா மறுநாளே என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. குற்றவாளிகளை குற்றங்கள் நடக்காம தடுக்க வேண்டியதுதான் ஒரு அரசோட கடமை. நடந்த பிறகு நாங்க நடவடிக்கை சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லாத அரசாங்கம் எதையாவது நீங்க சாட்சி சொல்ல முடியுமா? இருக்கா? கடந்த காலத்துல வரலாறு இருக்கா? ஆக மொத்தத்தில் திமுக ஆட்சியில சொல்றதுக்கான சாதனை எதுவுமே இல்லைன்னு தான் நீங்க கடந்த ஆட்சியில சட்ட ஒழுங்கு பிரச்சனையே இல்ல. இப்பதான் புதுசா வந்திருக்கு. சாதி போன ஆட்சியில கிடையாது. ஒரு ஆட்சியில டாஸ்மாக் கிடையாது. எல்லாமே உருவாயிருக்கு. ஒரே ஒரு கருத்து, அதாவது எப்படி இதை கம்பேர் பண்ணணும்னா 21ல் எவ்வளோ குற்ற நிகழ்வுகள் நடந்தது, 25ல் எவ்வளவு நடக்குதுன்னு தான் பார்க்கணும். இன்னைய ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா 24 விட 2000 பாலியல் குற்றங்கள் அதிகமாகி இருக்கின்றன. இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? 120 ஆதாரமே கிடையாது. தினசரி நம்ம செய்திகள்ல பாக்குறோம், பச்சிலம் குழந்தையிலிருந்து பல்லு போன பாட்டி வரை இங்க பாதுகாப்பு இல்லாத சூழல். தினசரி பாலியல் குற்றங்கள் நடந்துட்டு தான் சார் இருக்கு. நம்ம பார்த்துக்கிட்டு தான் மறைக்க முடியாது சார். மக்களுக்கு தெரியும் என்ன நடக்குன்னு. ஓகே சார், நன்றி சார். மணிகங்காதரன் சார், உங்களோட இறுதி கருத்து மிக சுருக்கமா ஒரே வரியில சார். இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் ஒரு விவசாயியாக, தன் குடும்பத்தில் ஒரு அண்ணனாக, ஒரு தம்பியாக, ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பாவாக அவர் வந்து மக்கள் எல்லாம் அவரை பார்க்குறாங்க. அதை ஒரு விவசாயியாக வந்து அவர் எனக்கு நாற்று பறிக்க தெரியும், பெரம்பு ஓட்ட தெரியும், ஏறு ஓட்டுவேன். பட் இதெல்லாம் வந்து என்னன்னா மக்களோட ரொம்ப நெருக்கமா இருக்காரு. நமக்கான ஒரு அண்ணன், நமக்கான ஒரு தலைவர். அப்ப எதிர்க்கட்சி தலைவரோட இந்த எழுச்சி பயணம் 2026 எப்படி பிரதிபலிக்கும் நம்ம பார்க்கலாம். 2026 ஸ்டாலின் எதிர்க்கட்சி அந்தஸ்தே எடுப்பார். ஓகே, மெஜாரிட்டியா
அதிமுக ஜெயிக்கும். பார்ப்போம், பொறுத்து இந்த 2026 மக்கள் என்ன பாடம் சொல்றாங்க அப்படின்னு நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். நேரத்தை செலவிட்டு கருத்துக்களை பகிர்ந்த அனைவருக்கும் நன்றி. நேரில் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.